பேசுவேன். ஏன் இவ்வளவு ஆடும்? ஏன் இவ்வளவு ஆடும் உனக்கு? பாரு, நல்லா சொல்றேன் கேட்டுக்க. கவனம் புடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாம வந்து உங்களை பார்த்து பயந்துகிட்டு ஐயோ உனக்கு என்ன அப்படியே எல்லாம் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியுமா உனக்கு? இந்த ஆள் எதையும் கேட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு வந்து நிப்பாளுங்க பாத்தீங்களா? அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இப்படி பேசு அப்படி பேசாத அப்படி சொன்னீங்க அப்படின்னா பயந்துகிட்டு அவங்க கேட்டுக்குருவாங்க. நான் கேட்டுட்டு போகணும், எனக்கு அவசியம் கிடையாது. நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது முதல்ல. எனக்கெல்லாம் நீ ஒரு ஆளா முதல்ல? எனக்கு இல்ல கேக்குறேன். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அவங்க எல்லாம் சொல்ல திருத்திக்குவாங்க. ஆனா உன்னைய மாதிரி ஆமா நீ பேசுற பேச பார்த்தா அஞ்சறிவு மாதிரி தெரியுது. ஆறறிவு பகுத்தறிவு யாருக்கு உண்டு? மனிதர்களுக்கு இருக்கு. ஆனா உனக்கு ஆறறிவு பகுத்தறிவு இல்லைல, உனக்கு அஞ்சறிவு தான். திருத்த மாட்டாங்கன்னா சவடால தான் பேசுவாங்கன்னா. ஏன் நீ சவடால பேசுனா நாங்க ஈழ போட்டு போடுமா? சரி நானும் சவடால பேசுறேன். கேளு என்ன கேப்ப? என்ன கேப்ப? மரம் செடி கொடிகளுக்கு, புழு பூச்சிகளுக்கு, நீரில் வாழக்கூடியது, பறவை இனங்கள், விலங்கினங்கள், மனிதர்களுக்கு. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு பங்கம் இல்லாத வகையிலே நல்ல வரவேற்பு, வாழ்த்துக்கள். என்னை வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. வள்ளிநாயகம். பூப்போடே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூப்போடே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே, உயிரே உயிரில் ஒளியே. பூப்போடே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றினை சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டினே. மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நாட்டாடுவே. என் உயிரில் ஒளி நீயே. பூப்போலே ஒரு புன்னகை பொன் உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளே வாழ்க. சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க. வாழ்க வாழ்கவன. என் மனமாற உங்களை வாழ்த்தி, உங்களை பற்றிய எத்தனை விவரங்களை நான் கேள்விப்பட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்ற ஆவல். கேட்கலாமா வள்ளிநாயகம்? சுவாமி, 64 கலைகளும் 18 புராணங்களும் 28 அகமங்களும் 32 தர்மங்களும் 96 தத்துவங்களும் பெற்றுள்ளவர் தாங்கள். தங்களுக்கு தெரியாத என்று ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் வந்து என்னென்ன விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்வதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். சுவாமி கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை இதில் கூறுகிறேன், தெரியாதது என்று ஒன்று இருந்தால் தங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. கதையை மறுபடி முதற்கட்ட விசாரணையாக இதோ. வண்டு விழி கற்கண்டு மொழி மாலே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாலே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாலே. நீ வந்திருக்கும் நாடு சொல் ஓரே. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலை ஞான நிலை இங்கு மட்டுமல்ல, இங்கு சென்றாலும் அங்கெல்லாம் வந்து நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக கலா ரசிகர்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் ஐயர்மலை அருகில் உள்ள நடுப்பள்ளத்தை சார்ந்த அன்பு நாடக ரசிகர்கள், ஜெயமாதவன் ரசிகர்கள் அவர் கொடுத்தாலும் கூட நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாடக ரசிகர்கள் அருமை அப்பாவர் சார்பாகவும் அவரை சார்ந்த அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 101 எனக்கா அன்பளிப்பும் மற்றும் இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு
வணங்கி கௌரவப்படுது. நடுப்பள்ளத்தை சார்ந்த மாபெரும் நாடக ரசிகர்களுக்கு எங்கள் சார்பாக, நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கம். வணக்கத்தை மனதார உறுத்தாய் கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கம். நாடு என்ன நாடுமா? தொண்டை நாடு. அது இப்ப நான் பாட்டு பாடினதுக்கு காரணம் வேற. ஏன்னா இது வந்து ஒரு கதை பாடல். ஏன்னா 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட கதை பாடல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இருக்கிற எல்லா கதை பாட்டையும் பாடினா அதுக்கு இந்த ஒரு நாளோட பத்தாது. அந்த கதை பாடல் இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு பாடை சொல்றதுக்கு ஒரு சொல் பதன்ற மாதிரி நம்மை வாழ்விக்கக்கூடிய அந்த நாடக தந்தையை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பாடல் பாடியேனும் நம்ம கதையை தொடங்குறதுக்காக. ஆனா அதுவுமே நான் அரை மனதான் பாடினேன். ஏன்னா உனட்டெல்லாம் போய் இந்த பாட்டை பாடி கதையே நடத்த தெரியாத, கதைக்கு கொஞ்சம் கூட மரியாதை தர தெரியாத உனக்கிட்டலாம் போய் இந்த பாட்டை பாடணுமேன்ற மன வருத்தம் ஒரு பக்கம். அதாவது ஒரு மனிதனுக்கு சுய புத்தின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். அதாவது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது, அது பகுத்தறிவுன்னு பேரு. இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேரு. சரி, அந்த சுய அறிவு இல்லையா, சுய புத்தி இல்லையா, சொற்புத்தியும் ஒன்னாச்சு இருக்கணும். சொற்புத்தினான்னு இந்த நீ பண்றது தப்பு, இதை நீ இதுக்கு மேல பண்ணாத அப்படின்னா சரி, ஒரு நியாயமான விஷயம் சொல்றாரு, இதை நம்ம ஏத்துக்கிறோம், இனிமே இதை நம்ம பண்ணாம இருப்போம் என்று ஏற்றுக்கொள்வதுதான் சொற்புத்தின்னு பேரு. இங்க பாரு, உனக்கு சுய புத்தியும் கிடையாது, சொற்புத்தியும் கிடையாது. எந்த இடத்துல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்குவோம். அந்த அந்த அறிவே முதல்ல உனக்கு இல்லையே. நீ எல்லாம் என்ன, நீ புராண இதிகாசம் படிச்சு அது இவ்வளவு பெரிய ஒரு நாடகத்துறையை பின்புலமாக கொண்ட வர்க்கத்திலிருந்து வந்து இவ்வளவு ஞானம் கட்ட ஆளா நீ இருக்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா வள்ளிநாயகம்? இல்ல சிரிக்கிற வேலை இல்ல மச்சா, நீங்க கிளம்புங்க. 1/2 மணி நேரத்துக்கு வராதீங்க நீங்க. இல்ல அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றது, ஏப்பா நீ இதை பண்ணாதப்பா, இப்படி பண்ணாதப்பா, இது நீ அப்படி பண்ணாதப்பா, உனக்கே புத்தி இல்லாம நீ தெரிஞ்சு அலைகிற, இல்ல நீ அடுத்தவனுக்கு நீ புத்தி சொல்லிக்கிட்டு. நான் என்ன புத்தி கிட்ட போய் பேசுனேன்னு இந்த பேச்ச பேசுறீங்க? உனக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. நான் எதுக்கு உன்னை திட்டன்னு உனக்கு தெரியும், எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கும் தெரியும். தெரியுதுல, தெரிஞ்சும் இவன் என்ன சொல்றது நம்ம என்ன திருத்துறது, அப்படிதான் பேசுவேன். பேசக்கூடாது. நானும் பல மேடையில சொல்லிட்டேன், இந்த வசனத்தை நீ சொல்லாத, இதுக்கு பேரு திமிரு. சரியா? திமிரு பண்ணாத. ஒரு வார்த்தை இந்த கதை எங்க இப்ப நீங்க சொன்ன வசனம் இதெல்லாம் நான் சொன்ன வசனம் இதுக்கு இந்த மேடையில சொல்லாதன்னு. ஏன்னா எனக்கு தெரியாததுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்களும் சந்திக்கிற மேடையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது மாத்திக்க. நான் மாத்த முடியாது. மாத்தணும். சரியா? முதல்ல சரியான விஷயம் யாரு சொல்றான்னு முக்கியம் இல்ல, என்ன விஷயம் சொல்றான்னு முதல்ல புரிஞ்சுக்க. சரியா? ஏற்கனவே சரி இதுவும் பிரச்சனை பண்ணீங்க வேணாம், கதையை முறையா நடத்துங்க. நான் முறையா நடத்தணும்னு நினைக்கிறேன். நீ கதை என்ன முறையா நடத்த தெரியுதுல, பல வேலை சொல்லிருக்கல, இந்த வசனம் சொல்லாதேன்னு பேக்கடு பேசிட்டு இருக்கா. என்ன வசனம் சொல்லாத, எனக்கு இதத்தான் சொல்லணும் இதத்தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன எனக்கு வாத்தியாரா? வாத்தியாரன்னு அவசியம் இல்ல, நான் நாரத மகரிஷி சொன்னா நீ கீழ படுத்து ஆகணும். சரியா? குருவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்னுடைய குருநாதர் எழுதி கொடுத்த வசனத்தை நான் சொல்றேன் அப்படின்னா அது அவரை நினைவூட்டும் விதமாக நான் சொல்றேன். இதுல என்ன உங்களுக்கு பட்டுக்கிருச்சுன்னு அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாதுன்றீங்க. உன்னுடைய குருநாதரன் அவமதிக்கும் விதமா நான் பேசவே கிடையாது. உன்னுடைய குருநாதர் உனக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்காரா, பிரச்சனை இல்ல. இப்ப நீ பேசுற எல்லா வசனமும் ஓ குருநாதர் எழுதி கொடுத்ததானே, ஓ குருநாதர் கொடுத்த வசனம் எதையும் நீ சொல்லாத, நான் ஒண்ணு சொல்லவே கிடையாது. இந்த ஒரு வசனம் உன்னுடைய கதாபாத்திரத்தை ஏன் கதாபாத்திரத்தை கீழே இறக்குற மாதிரி இருக்குமா, இதை நீ பேசாத. ஏன் பேசாம விட்டா என்ன உன்ன குறைஞ்சு போறியா? இறங்கிட்டு போடி. ஏன் பேசல நீங்க என்ன குறைஞ்சு போயிருக்கீங்களா? இதுதான் ஆணவ பேச்சு. தெரிஞ்சதா இந்த ஆணவ பேச்சு நீ பேசாதேன்டே. தெரிஞ்சதா சொல்றேன், தெரியாதன்னு ஒன்னு இருந்துச்சுனா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஆமாமா, ஒரு வள்ளின்ற கதாபாத்திரம் என்ன 13 வயசு பிள்ளை, காட்டுல காவல் பாக்குற பிள்ளை. ஏன்னா உங்க கதாபாத்திரம் நாரத மகரிஷி வர்றல, உனக்கு ஆசி கொடுக்க வர்றல. அப்ப சுவாமி கேளுங்க சுவாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், தெரியலன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்படி இருந்தாத்தான் அது கதையை தொடங்குறது. நீ எப்படி தெரியுமா பேசுற, எனக்கு தெரியாது உனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்னத்த இப்படி கேட்க போற? அப்ப இது உன்னுடைய கதாபாத்திரத்தை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துது? இல்ல நான் கேட்கக்கூடிய நாரதன் கதாபாத்திரத்தை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துது? மாத்து. சரியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மாத்திக்க. நானும் சந்திக்கிற வட்டம் மூரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுல இருந்தே நீங்க என் குணத்தை தெரிஞ்சிருக்கணும். என்ன பிறவி குணம் மாத்த முடியாது, நான் அப்படித்தான் பேசுவேன். என்னுடைய வசனம் என்னவோ இங்க இருங்க. நான் ஒரு கதையை தவறா சொன்னேன்னா நீங்க அதை திருத்தலாம். ஒரு ராமாயணத்துல தவறா பேசினேன், ஒரு மகாபாரதத்துல தவறா பேசினேன், ஒரு இலக்கியத்துல தவறா பேசினேன்,
தவறான கருத்துக்களை மக்களுக்கு பதிவு பண்ணி அப்படின்னா நீங்க அதை திருத்துறது உங்களுடைய வேலை. நீங்க திருத்தினாலும் அதை நான் கேட்டுக்கிருவேன். அதை விட்டுட்டு எனக்கு என்னுடைய வாத்தியார் எழுதி கொடுத்த வசனத்தை மாத்துறதுக்கு நீங்க எனக்கு ஆள் கிடையாது. சரியா? என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு ஆமான்னு போய்கிட்டே இருக்கணும். சும்மா உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்ததுனால நீங்க ஒண்ணு பெரிய ஆள்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பதான் எனக்கு மண்டை காயும், எங்கேயாவது போட்டு பிறண்டு உருளுவோம் அப்படின்னு சண்டை இழுத்து உள்ளான்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் எது கொடுத்தாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் சும்மாவே ஆடுவேன், அவர் என் காலில் சலங்க வேற கட்டிட்டு போயிருக்கிறாரு. இவர் என்ன இப்ப தகத்தினாரு, இவருக்கு அன்பளிப்பு வேற. அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? நீ ராமாயணம் தப்பா பேசிட்டு போ, மகாபாரதம் தப்பா பேசிட்டு போ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒரு விஷயத்தை இங்க யாரு வானத்துல இருந்து குதிக்கல. சரியா? எல்லாரும் படிச்சுட்டே பேசுறோம். ஒரு புராணத்துல ஒரு இதிகாசத்துல தவறு வருதுன்னா அது பிரச்சனை கிடையாது. பாக்குற மக்களுக்கு கூட அந்த புரிதல் உண்டு. சரிப்பா, ஏதோ ஒரு 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 வேகத்துல தவறா சொல்லிருப்பாப்பா அப்படின்னு எனக்கு ஏதோ சார் கூட வச்சுக்கேன் அப்படின்னு சொல்றது அது இயல்பு, அது பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்தவரை நீ புராணம் தப்பா பேசு, இதிகாசம் தப்பா பேசு, எதை வேணா தப்பா பேசிக்க, நான் ஒருபோதும் உன்னை நான் குறை சொல்லவே மாட்டேன். வாய் மூடு முதல்ல. சரியா? ஆனால் கதையை கொஞ்சம் பொறுமையாரு. கொஞ்சம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, பதறாத காரியம் சிதறாது. முதல்ல பதறாம எதுக்கு சொல்றாரு, இதை நம்ம மாத்திக்கிட்டா எவனும் நல்லது, அத முதல்ல யோசி. மடியில கிணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும், பயம் இருந்தா தான் பதட்டம் ஏற்படும். எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது, நான் அப்படித்தான் பேசுவேன். தூங்குற ஆளை எழுப்பிடலாம், சரி, தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை எழுப்ப முடியுமா? முடியாது. உன்னையெல்லாம் திருத்துறது ரொம்ப சிரமம். உண்மையிலே நீ தெரியாம சொன்னீங்கன்னா உனக்கு புத்தி சொல்லி திருத்தலாம். நீ என்ன சுட்டா நீ திருந்தா ஜென்மம். மனிதனுக்குன்னா 6 அறிவு இருக்கணும், அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. உன்னை மாதிரி 5 அறிவு வச்சுட்டு தெரிஞ்சா இந்த லட்சணத்துல இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், தவறா இருக்குமா திருத்திக்குமான்னு ஆடுற, நின்றுகிட்டு ஆடுற, ஏன் மாத்திக்கிட்டா உன் கொண்ட முதல்ல குறைய போதா? சவுடாது. அப்படித்தான் பேசுவேன். என் வாத்தியார் கொடுத்தாரு, அப்படிதான் பேசுவேன். ஏன் இவ்வளவு ஆடும், ஏன் இவ்வளவு ஆடும் உனக்கு? பாரு, நல்லா சொல்றேன் கேட்டுக்க. ஒண்ணுமே தெரியாம வந்து உங்களை பார்த்து பயந்துகிட்டு உனக்கு என்ன அப்படியே எல்லாம் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியுமா உனக்கு? இந்த ஆள் எதையும் கேட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு வந்து நிப்பாளுங்க பாத்தீங்களா? அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இப்படி பேசு, அப்படி பேசாத அப்படி சொன்னீங்க அப்படின்னா பயந்துகிட்டு அவங்க கேட்டுக்குருவாங்க. நான் கேட்டுட்டு போகணும் எனக்கு அவசியம் கிடையாது. நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. முதல்ல எனக்கெல்லாம் நீ ஒரு ஆளா? முதல்ல எனக்கு இல்ல கேக்குறேன், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அவங்க எல்லாம் திருத்திக்குவாங்க. ஆனா உன்னைய மாதிரி ஆமா நீ பேசுற பேச பார்த்தா 5 அறிவு மாதிரி தெரியுது. 6 அறிவு பகுத்தறிவு. 6 அறிவு யாருக்கு உண்டு? மனிதர்களுக்கு இருக்கு. 1 அறிவு யாருக்கு? ஆனா உனக்கு 6 அறிவு பகுத்தறிவு இல்லைல, உனக்கு 5 அறிவு தான். 1 அறிவு யாருக்கு? திருத்த மாட்டாங்களா? சவடால தான் பேசுவாங்களா? ஏன் நீ சவடால பேசுனா நாங்க ஈழ போட்டு போடுமா? சரி, நானும் சவடால பேசுறேன். கேளு, என்ன கேப்ப? கேட்டதுக்கு பதில் வேற என்ன கேப்ப? மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு, புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு, நீரில் வாழக்கூடியது, 4 அறிவு, பறவை இனங்கள், 5 அறிவு, விலங்கினங்கள், 6 அறிவு, மனிதர்களுக்கு, 7ஆம் அறிவு முனிவர்களுக்கு, உங்களை போன்ற முனிவர்களுக்கு, 8 அறிவு தெய்வங்களுக்கு. ஆமா, அப்ப எங்களை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு தானே. என்ன காரணத்திற்காக என்ன பார்த்தா 5 அறிவு? பாரு, அதத்தான் சொல்றேன், மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கணும். நீ உனக்கு 5 அறிவு தானே இருக்கு. பேசணும்ன்றக்காக 5 அறிவு இருந்தா அப்புறம் சொல்றத ஒத்துக்க மாட்டீங்களா? மாட்டிக்கிறீங்க. யாரு மாட்டிக்குவா? இங்க பாரு, இந்த அரட்டது, இந்த உருட்டது என்ன வச்சுக்காத. சரியா? நாடகக்கலை எங்களை மாட்டிட்டு போறாங்களா? ஊர் ஒண்ணு கூடி ஒரு திருவிழா நடத்தி நாடகம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த நாடகத்தை கெடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக பல மேடையில உங்களை அனுசரிச்சு இந்த வசனத்தை நீ சொல்லவே சொல்லாத. ஆடு நடைன்னு ஓடாய் நீ என்ன வருத்தப்படுற? என் பேரை காப்பாத்து எனக்கு தெரியும். முதல்ல இரு, உன் பேரை நீ காப்பாத்து. முதல்ல எனக்கு நீ புத்தி சொல்ற. நீ பேசுற விவரம் பேசு. உங்களுக்கு தான் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னைய பார்த்து நான் பதறனா இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிருவேன். சரியா? உன்னையெல்லாம் பார்த்து நான் பதறனா வேற வேலைக்கு போயிருவேன். இன்னைக்கு வச்ச தீட்டலாம் தான் நான் வந்திருக்கிறேன். 5 அறிவுன்னு சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு 5 அறிவுன்னு நிரூபிச்சு காட்டிருங்க. வாங்க பேசுவோம். நீ பேசுங்கள ஜெயமாதவனா பெரிய ஆளா? ஏன் வல்லாலட்டி மனோஜனா நீ என்ன பெரிய ஆளா? இல்ல நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆளு தான். எல்லாருக்கும் நான் பெரிய ஆளு தான். நான் கற்ற கல்வி மீது நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பெரிய ஆளு தான். நீ என்ன பெரிய ஆளு? நீ எதுல பெரிய ஆளு? நான் பெரிய ஆளு தான். நீ எதுல பெரிய ஆளு? 5 அறிவு சொன்னீங்க இல்ல, எதனால 5 அறிவு சொன்னீங்க? இப்படிதான் சொல்லுவேன். நிரூபிங்க. நான் நாடகத்தை நடத்த விட மாட்டேன்.
என்ன சொல்றீங்க? அடாப்பா இவ்வளவு நீ சரியா நடத்தி இப்படி கிழிச்சு விட்ட. இதுல வேற இனிமே நாடகத்தை நடத்தாம போறாங்களாம். இத்தனை பேரும் உட்கார்ந்து ஒரு வார்த்தை தப்பு திருத்திக்கனா அதை திருத்திக்க வக்கல. இதுல நாடகத்தை வர அப்படியே முறையா நடத்துறாங்களா? படித்த மேதைகள் படிக்காத மேதைகள்லாம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியும். நீ ஊர்ல காக்கா பிடிக்காத. வள்ளியை பார்த்து ஒரு வள்ளி கதாபாத்திரத்துல நான் நின்னுகிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து 5 அறிவுன்னு விலங்கினத்திற்கு சமமா சொல்றீங்களே, எதற்காக சொன்னீங்க? நீ வள்ளி தானே, ஆமா. உனக்கு 5 அறிவுன. என்ன தனியா வேற உங்களுக்கு வச்சு ஆத்தா நீ ரொம்ப மிகப்பெரிய அறிவாளி உன்னை தூக்கி வைப்பாங்களா? நீ பேசுற பேச்சலையே அப்படித்தான் உன் கதாபாத்திர முறைப்படி உனக்கு 5 அறிவுன. மதுரையில எவ்வளவு சிறந்த நாரதர்கள்லாம் இருக்காங்க. என்னமோ நாரதரே கிடைக்காத மாதிரி ஓவியமா காரக்குடியில இருந்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். இவனை சொல்லணும். காரைக்குடியோ காரைக்காலோ இல்ல அமெரிக்காவோ நீ எங்க வேணாலும் நடிகன் சரியா? இதுக்காக உனக்கு ஓவியமெல்லாம் கூட்டி வர முடியாது. முதல்ல நீ இங்க போய் தப்பிச்சு போ. அப்ப நீ அங்க இருக்காத போய் பாத்துக்கலாம். என்ன திறமை இருக்குன்னு கூட்டு வந்தாங்கன்னு தான் தெரியல. வாயிலேயே பேசத்தான் தெரியும், வேற என்ன தெரியும்? 5 அறிவுன்னு சொன்னீங்களே, எதுக்காக சொன்னீங்க? நான் நிரூபிச்சு காட்டுவேன். நீ நிரூபிச்சு காட்ட முடியுமா? நீ உன்னால இருக்க முடியும். நான் சொல்றேன். என்னன்னு? நாரதர் தானே நீங்க? ஆமா. தேவலோகவாசி தானே? உங்களுக்கு 5 அறிவு நான் சொல்றேன். பாரு பேச்சுக்கு பேச்சு பேசணும்னு வாயை கொடுத்து வேற புண்ணாயிட்டு போயிடாத சரியா? நான் சொல்றேன்னா என்னால நிரூபிச்சு காட்ட முடியும். என்னால முடியும். எப்படி நிரூபிப்ப? வள்ளியை பார்த்து நீங்க 5 அறிவு படம் இந்த இருமா இந்த வாய் சொன்னுச்சு முனிவர்கள் உங்களுக்கு 7 அறிவாமை சொன்னீங்களே. ஆமா. முனிவர்கள் 7 அறிவுல ஆமா. எப்படி நீ 5 அறிவும்பா? நான் சொல்றேன். நாரதருக்கு 5 அறிவு நான் சொல்றேன். நான் வள்ளிக்கு 5 அறிவு நான் சொல்லுவேன். நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிப்பேன். வாங்க யார் முதல்ல சொன்ன நிரூபிங்க பாப்போம். அப்படியா? சரி நீ யாரு முதல்ல? நீ யாரு முதல்ல? இவ்வளவு நேரம் வள்ளி வள்ளின்னு கேட்ட கேள்விக்கு பதில். நிரூபிக்க சொன்னீல? ஆமா. கேட்ட கேள்விக்கு பதில். சொல்லுங்க. யாரு நீ? வள்ளி. யாருக்கு பிறந்த? எடுத்து வளர்த்திருக்காங்க. யாருக்கு பிறந்தாயின்னு? எடுத்து வளர்த்திருக்காங்கன்னு. யார் வளர்த்தா? எங்க அப்பா. நம்பிராஜன் எடுத்து வளர்த்தாருன்னா யாருக்காச்சும் ஒரு ஆள் நீ பிறந்திருக்கணும்ல? தேவையில்லாம கதைக்கு அப்பா. ஐயய்ய உனக்கு தெரியலன்னா உடனே கதைக்கு அப்பாற்பட்டா சொன்னா கதை முடிஞ்சு. அதுக்கு பேசாம சாமி நான் படிக்கலன்னு போக வேண்டியதானே? கதைக்கு அப்பாற்பட்டு பேசக்கூடாது. சரி வள்ளி நீ சொல்லக்கூடாது. சரி வச்சுக்க. நான் நாரத மகரிஷி தானே, முக்காலம் எனக்கு தெரியும்ல. தெரியும். எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த இடத்து பேர் என்ன? வேள்விமலை சார். இந்த வேள்விமலை சாரல்ல சிவமுனிவர் முனிவர் தவம் பண்றார். அந்த வழியாக ஒரு மான் போகிறது. போன மான் இவர் அருள் பார்வையிலே பார்த்த பார்வையிலே வள்ளி கொடிகள் கிடைக்கல. அந்த மான் உன்னை பெத்து போட்டு மானும் போயிருந்து சிவமுனிவரும் போயிறார். அந்த வழியா வேட்டைக்கு வர நம்பிராஜே எடுத்து வளர்த்து உன்னை விட்டுருக்காரு. இதுதான் கதை. நீயும் படிச்சிருப்ப, ஆனா நீ சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன். கதை சரிதானே? இப்ப நான் கேட்கிறேன், யாருக்கு நீ பிறந்த சிவமுனிவர் பார்வைப்பட்டு எது உன்னை கருத்தரித்து பெற்றது? மான். எது பெற்றது? மான். மான் தானே? ஆமா. மான்றது விலங்கினமா இல்ல மனித இனமா? என்ன இனம்? விலங்கினம். வாய தொற. விலங்கினம் தானே? விலங்கினம். மரம் செடி கொடி எத்தனை அறிவு? ஆமா. ஓர் அறிவு இருக்கா? புழு பூச்சல் ஈரறிவா? நீர் வாழக்கூடிய 3 அறிவா? பறவை இனத்து 4 அறிவா? விலங்கினுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. விலங்குக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மான்ன்றது என்ன? விலங்கு. அப்ப அந்த விலங்கு போட்ட குட்டி தானே நீ? மானுக்கு 5 அறிவு தானே? மான் போட்ட குட்டி தானே நீ? எத்தனை அறிவு உனக்கு? 5 அறிவு தான். இவரு விளக்கம் நான் சொல்லுவேன். நீ சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிச்சு நீங்க பக்கன்னு முழிக்க வேண்டியத. நான் சொன்னதை உன்னால மறுக்க முடியுமா? ஏன்னா இது கந்தபுராணத்து கதை, யாரும் மறுக்க முடியாது. மான் போட்ட குட்டி தானே நீ? மான் விலங்கு தானே? 5 அறிவு தானே? அது போட்டு உனக்கு 5 அறிவு தான். அதனாலதான் நான் சொன்னேன் உனக்கு இருப்பது 5 அறிவுன்னு. முடியாது, மறுக்க முடியாதுல. ஆனா நான் சொன்னேன்றதுக்காக வார்த்தை அப்படி கொடுக்கலாம். என்ன 5 அறிவுனா அப்ப உங்களுக்கு 5 அறிவு தான். வாய் பேசுனீல சிரிக்காத சரியா? பல்ல காட்டாத. வெக்கமா இல்ல? நிரூபிச்சு காட்டியிருக்கேன். உன்னால நிரூபிக்க முடியாம தெம்மத்தமான முழிக்கிற. எனக்கு தான் உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உன் உருவத்தை பார்த்தா நீ நிக்கிற பார்த்தா நான் வெளியில கட்டிக்கிறேனா? சில பேரு தன்னிலை மறந்து தன்னை பெரிய ஆளா நினைச்சிட்டு பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்த தருணம் இது. நானாச்சும் அப்படி நினைச்சிருக்கேன். நீ உன்னை மிகப்பெரிய உணர்ந்த தருணம் இது. 5 அறிவுன்னு சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிறேன். நான் சொன்னதை உன்னால மறுக்க முடியுமா? சரி, ஒத்துக்கிறேன். மறுக்க முடியுமா? இல்ல, மறுக்க முடியாது. நான் நிரூபிச்சு காட்டினேன். உனக்கு திறமை நீ நிரூபிச்சு காட்டு. கதைக்கு எப்படி ஒரு நாரதர் 7 அறிவு கொண்ட ஒரு நாரத மகரிஷிய உன் சவடால் வாய்க்கு எப்படி நீ 5 அறிவு? கதைக்கு அப்பாற்பட்டு பேசக்கூடாது, நீங்க பேசிட்டீங்க. நான் எது கதைக்கு அப்பாற்பட்டு சொல்லிட்டீங்க? இரு, என்ன கதைக்கு அப்பாற்பட்டு பேசுனேன்?
எது கதைக்கு அப்பாற்பட்டு? உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியும். நான் சொல்லலாம், இது கதைக்கு அப்பாற்பட்ட கிடையாது, சரி. கதைக்கு உட்பட்டு. ஒரு ஆளை சொல்லு இந்த விஷயம் இந்த கதை இல்லைன்னு. இந்த விஷயத்தை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வள்ளியுடைய பிறப்பு வளர்ப்பு வள்ளிக்கு தெரியாது, வளர்ப்பு தெரியும், பிறப்பு தெரியாது. நாரதர் சொல்லிட்டாரு. இனி நானும் கதைக்கு அப்பாற்பட்டு பேசுவேன். ஆமா, இப்ப மட்டும் நீ கதைக்கு அப்பாற்பட்டு பேச போறியாங்க? நீ இது வரைக்கும் பேச எல்லாம் கதைக்கு அப்பாற்பட்டுதான், உடனே கதைக்கு அப்பாற்பட்டு பேச போறான். பேச இப்ப நான் சொல்றேன், தேவலோகவாசியான நாரதர் நீங்க, உங்களுக்கு அஞ்சறிவு தான். நான் நிரூபிச்சு காட்டிட்டேன். நான் நிரூபிச்சு காட்டுறேன். காட்டு. ஏன்னா நாரதர் என்று சொல்லக்கூடியவர் இப்ப வேணா நீங்க பிரம்மச்சாரியா இருக்கலாம், ஆனா ஒரு சமயத்துல ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளை காதலிச்சிங்க. அம்பரீஷனுடைய மகளாகப்பட்டவள் ஸ்ரீமதி, மகாலட்சுமியுடைய அம்சம். கிட்டத்தட்ட உங்களுடைய பாட்டி முறை, பாட்டியவே காதலிச்சிங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு வார்த்தைக்குள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும். பாட்டின்னா ஸ்ரீமதி தான் மகாலட்சுமி, அவதான் என் பாட்டி. எனக்கு தெரியுமா? தெரியாதுல. அப்ப எப்படி சொல்லணும்? ஸ்ரீமதின்ற பெண்ணை காதலித்து அப்படி சொல்லு. அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காதலிச்சிங்க. அந்த பெண் தனக்கு கிடைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக நீங்களும் காதலிச்சிங்க, உங்களுடைய நண்பரான பர்வத முனிவரும் காதலிச்சார். 2 பேரும் போய் மகாவிஷ்ணுவுடன் தனித்தனியாக போய் வர வாங்கினீங்க. உங்களுக்கு ஒரு பொறாமை, எங்க பர்வதனாகப்பட்டவன் ஸ்ரீமதியை திருமணம் முடிச்சிருவானோ, சுயமரம் நடக்க போகுது அப்படின்ற காரணத்தினால அன்று மகாவிஷ்ணுவுடன் போய் சுயமர மண்டபத்திற்குள் ஸ்ரீமதி ஆகப்பட்டவள் வரும் பொழுது, என் எதிரே இருக்கக்கூடிய பர்வதனுடைய முகமாகப்பட்டது குரங்கு முகமா இருக்கணும் நீங்க கேட்டீங்க. பதிலுக்கு அவர் என்ன கேட்டாரு? நாரதருடைய முகம் ஸ்ரீமதி வரும் பொழுது குரங்கு முகமாக இருக்கணும்னு அவரும் கேட்டார். அதன்படி ஸ்ரீமதி சுயமர மண்டபத்துக்குள் வரும் பொழுது உங்களுடைய முகம் குரங்காக இருந்தது. அந்த ஒரு தருணத்துல நீங்க குரங்காக இருந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். கதை சொல்லி முடி. குரங்காக இருந்தீங்க. அப்ப இந்த ஸ்ரீமதி பெண்ணாகப்பட்ட வந்து என்ன செய்தா? ஒரு குரங்குக்கு போய் மாலை போடணும், அந்த வசனத்தை நீ சொல்லாத அப்படி நினைச்சவ. சரியா? அழகிய நடுவில் ஒரு அழகான ஆண்மகனாக திருமாலாகப்பட்டவர் இருந்தாரே மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கழுத்தில் மாலை நின்று அவரை கணவனாக ஏத்துக்கிட்டா. அப்புறம் நீங்க சாபம் கொடுத்தீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஸ்ரீமதி சுயமர மண்டபத்திற்குள் வரும் பொழுது அங்கு நீங்க வீட்டிருந்தது எந்த உருவத்துல வீட்டிருந்தீங்க? குரங்காக. குரங்குக்கு எத்தனை அறிவு? குரங்குன்ற விலங்கினம் தானே. விலங்கினம் தானே. எத்தனை அறிவு நீ வரதுக்கு முன்னாடி சொன்னேன்? எத்தனை அறிவு? 5 அறிவு. அப்ப உங்களுக்கு 5 அறிவு தானே. இப்போ ஒரு நேரத்துல குரங்காக நான் மாறி என்ன அவுட்டு போயிருச்சு. இன்னொரு பார்த்துக்கோங்க. குரங்காக மாறியதால் குரங்குக்கு 5 அறிவு அப்படி இருக்கணும். குரங்குக்கு 5 அறிவு, குரங்காக மாறிய, அதனால இந்த ஒரு காரணமா இருக்குல்ல? அப்படியா? ஒத்துக்கிறீங்களா? நிரூபிச்சிட்டேல்ல? அதுக்கு தான் சொல்றது, பார்த்து பேசணும். இத சொன்னதுனாலலாம் நீ உன்னை பெரிய ஆளா ஒத்துக்க முடியாது. இல்ல, ஆனா சொன்னதுக்காக இப்படி ஒரு கதையை யோசிச்சு சொன்ன பாத்தியா? அந்த அறிவை நான் பாராட்டேன். ஆனா இதுக்காக நீ ரொம்ப அப்படி மிகப்பெரிய அறிவாளிப்பா அப்படி எடுத்து காட்டி விட்டுப்பா அப்படிலாம் உன்னை சொல்ல முடியாது. சரி, உன்னை இப்ப 5 அறிவு என்ன, உனக்கு ரோஸ் வந்து நீ என்னைய சொல்லிவிட்ட, பிரச்சனை இல்ல. 5 அறிவு சொன்னேல, ஒரு 5 அறிவு உன் திறமையை பாப்போம். இது வாய்ச்ச விடால் யாரும் பேசலாமா? பாத்துக்கிறேன், தீர்த்துக்கிறேன், அப்படியே பண்ணு. உங்களை விட்டுட்டு போறதானா? இல்ல அடாப்பா, என்ன தப்பான முடிவுக்கு போயிடாது. சரியா? என்ன பண்ண போற? அப்படி என்ன நீ பண்ண போற? உத்தரத்துல நீங்க தொங்கணும். உன்னை முதல்ல தொங்க விட்டு தொங்குவேன். சரியா? ஆளு சவுடால இல்ல பாரு, சவுடால பேசுமான்னா உத்தரத்தை தொங்க விடுறாங்க. அரக்க அப்படி உலக்க வருது, உத்தரத்துக்கு நம்மள தொங்க விடுறாங்க. வேலையை பாருமா. அரக்க அப்படி உலக்கா? ஒரு விவரத்தை பேச வேண்டும் என்றால் முதல்ல வாய்க்கு வாய் யார் வேணா பேசலாம். ஆனா அது என்ன பிரச்சனை? ஆனால் படித்திருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும். இங்க ஆண் பெண்ணு பாகுபாடு இருக்கா? மூத்தவங்க இளையவங்க இல்ல, ஒசர குட்டைன்னு எதுவும் கிடையாது. திறமைக்கு மட்டும்தான் வேலை. உன் திறமை என்ன, என் திறமை என்ன? சரி, நான் உன்னைய 5 அறிவு சொல்லிவிட்டேன். உடனே ரோச வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு சட்டம் நீ போடாத. அதான் சொல்றேன், என் வார்த்தையை நீ மதிக்காம அப்படித்தான் பேச வேண்டியல. இதுக்கப்புறம் நான் என்ன வேணா பேசுவேன். என்ன எதுக்கு நீங்க இப்படி பேசுனீங்க, இனிமே அப்படி பேச எனக்கு சட்டத்தோட நீ போடவே கூடாது. நீ பாட்டிக்க அப்படியே 5 அறிவுன்றோனே உனக்கு ரோசம் வந்துச்சுல. ஒரு கேள்வி, ஒரு 5 அறிவு, ஒரு 5 அறிவு. புழு பூச்சிகளுக்கு எத்தனை அறிவுன்னா? 2 அறிவு தானே. ஒரு 5 அறிவு, ஒரு 2 அறிவு சேர்ந்ததால 8 அறிவு உள்ள மிகப்பெரிய ஆலயம் உருவானது. எங்க
அறிவுனால சவடால் நீ பேசுனே இல்ல. மிகப்பெரிய ஒரு ஸ்தல புராணத்தின் கதை. ஒரு 5 அறிவு இன்னொரு 2 அறிவு சேர்ந்ததால் உருவானது 8 அறிவு கொண்டு மிகச்சிறந்த ஒரு ஆலயம் எங்கே உருவாச்சு சொல்லு? இறைவனை வணங்கக்கூடிய தன்மை பக்தனுக்கு தான் உண்டு, மனித பிறவிகளுக்கு தான் உண்டு, 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் உண்டு. கல்லாக இருக்கிறத சிலையாக வடிவமைக்கிறதே பக்தன் தான். அதனாலதான் பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நான் உன்னை கேட்கவே கிடையாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கும். இருக்கும்னா வாங்க வர்ற மேடையில இவ்வளவு வாய் நீ பேசுனீங்க. இல்லனா பேசாம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு தெரியல அப்படின்னு போக வேண்டியதானே. நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். நீ என்ன ஆளு என்னைய மன்னிச்சு விடுறதுக்கு? மன்னிச்சு விட நீ எல்லாம் ஆளா எனக்கு முதல்ல வேலையா பாருமா. கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இல்லையா இவன் நேரம் வாய் பேசுறதுக்கு சாமி என்னைய மன்னிச்சு நடந்தாரு என் கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு ஓடி போயிரு உள்ள நிக்காத. முதல்ல ஒரு வள்ளிய பார்த்து என்ன ஒரு வள்ளிய பார்த்து கால்ல விழுந்துட்டீங்க. ஒரு நாரதற்கான மரியாதை நீ கொடுத்தியா முதல்ல? எதுக்கு நான் கால்ல விழுகணும்? என்னைய பத்தி ஆறான்னு நீ கேட்டா கால்ல விழுவேன். விழு. உங்க கிட்ட ஆசீர்வாதம் புத்தி வரட்டும் புத்தி வரட்டும் உனக்கு புத்தி வரட்டும். உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வேணா உங்க கால்ல விழுவேனே தவிர நீங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம கால்ல விழுகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த வந்துருச்சுல சூழ்நிலை வந்துருச்சுல. என்ன வந்துருச்சு? கேட்ட கேள்வி பதில் சொல்ல தெரியும் பாத்துக்கோ. வரக்கூடிய காலங்கள் சரி என்ன வரக்கூடிய தெரியும். ஓ முகர்ல முடிச்சாவே பெரிய பாவம். இதுல அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னா பதில் சொல்றாங்களா? தெரியாம கிடையாது. எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். என்ன சொல்லு? நேரம் இல்ல. என்ன நேரம் இல்ல? சந்திக்கும் போது நிறைய பேசுவோம். ஏன் நீ 2 மணிக்கு விட்டப்ப அப்ப தெரியல நேரம் என்னன்னு? அத பத்தி நீ என்ன கவலைப்படுற? எங்க அண்ணன் 1/2 மணி நேரம் விட்டா அதை தொழில பண்ணி இப்படி போவாரு. இல்ல உனக்கு பயம் அப்படின்னா நேரம் சொல்லு சாமி எனக்கு பயமா இருக்கு என்ன கேள்வி கேட்காதீங்க சொல்லிட்டு போ. சவிடா என்ன நேராச்சு நாடம் கட்டுச்சுன்னா 50,000 நான் கட்டுறேன் 50,000. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் மாத்த முடியாது. நான் பேசுறத பேச்சு வாய் வசனம் மட்டும் பேசுற விவரம் கிட்ட அப்படி நிக்கிற. போ உள்ள போய் விவரம் தான் படிச்சிருவா. நான் கதையை நடத்திக்கிறேன். வாங்க மாமா உட்காருங்க மாமா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நாக்கு கூசல உனக்கெல்லாம் இவ்வளவுதானா? வாய் காது வரைக்கும் வச்சு பேசணுமே. ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறவேனு உனக்கு நான் கூசல உனக்கு. பறவை விரட்ட போனேன். நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம அவசரப்படுறீங்க? இவ்வளவு நேரம் கதை நடத்த பிடிக்கல. இப்பவே பறவை கிளிக்கிறான். போய் நீ சீரத்தான் கிளிக்கணும். நீ பறவை விரட்டாங்களாம். பறவைய அப்படியே கதை ரொம்ப அப்படியே முறையா நடத்துற ஆளு நீ. பதில சொல்லுமா. 5 அறிவு பறவைக்கு 5 அறிவு விலங்கினத்திற்கு உண்டு. 5 அறிவும் 2 அறிவும் சேர்ந்து இறைவனை வணங்கினதுனால ஒரு ஆலயம் உருவாச்சு. நான் கதைக்கு அப்பாற்பட்டோ இல்ல கதையில் இல்லாத ஒரு கேள்வியோ ஒருபோதும் நான் கேட்க மாட்டேன். என் எதிரியாக இருந்தாலும் கூட என் எதிரியின் அறிவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்க முயற்சி பண்ணது வரை ஒருபோது இல்லாததை கேட்க மாட்டேன். ஒரு 5 அறிவு ஒரு 2 அறிவு சேர்ந்து வழிபட்டதால் மிகப்பெரிய ஸ்தலம் உருவானது. நானும் அப்படித்தான். என் எதிரியை நான் விட்டு வைக்க கூட மாட்டேன். ஏன்னா எதிரி ரொம்ப தூரத்துல இருப்பான், துரோகி தான் பக்கத்திலே நிப்பான். அத நீ சொல்லாத. துரோகியை பத்தி பேச உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருகதே கிடையாது உனக்கெல்லாம். சரியா? எனக்கு எதிரியா இருக்கிற கூட ஒரு தகுதி வேணும். ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் அதை திருத்திக்கிற அந்த அறிவு இல்ல உனக்கு. இதுல வேற துரோகியா உன் சொத்தை நான் எழுதி வாங்கணும். கதைப்படி ஒரு வசனம் என்னுடைய கதாபாத்திரத்தை குறைக்குதுமா மாத்திக்கமானா வாத்தியார் கொடுத்தது ஒருபோது மாத்தாத. உன்னை யார் மாத்தாத விடு. உன் திமிர நீ காட்டுறீங்க. இனிமே நான் என் திமிர காட்டுவேன். இது அப்படி இருக்கு இது நொப்படி இருக்கு ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. பதில் சொல்லு. இருக்கு எல்லாவற்றையும் காரணம் இருக்கு. எப்படி திடீர்னு கேட்டா எப்படி? இல்ல யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா நான் வாட்டி தவறா சொல்லிட்டு நீங்க ஊர்ல காட்டி கொடுத்துருவீங்களே. அப்பா யோசிக்கணுமா இல்லையாவா? இப்ப யோசிக்கிற அந்த அறி காலை என்னதுக்கு நீ அப்புறம் வாய்க்கு வாய் பேசுற? பாருங்க மரியாதையா பேசணும். வாய் பிடிச்சு கிழிச்சு விடுவேன். மரியாதை பத்தி நீ பேசக்கூடாது. வாயை தரன்னு கிழிச்சு விட்டு போயிருவேன். மரியாதை பத்தி நீ என்ன பேசுற? ஒரு நாரதற்கான மரியாதை ஏன் பேச நீ என்ன நினைச்சத? என்ன ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இந்த சபை நாகரிகத்தை இந்த மேடை நாகரிகத்தை நீ பேசவே கூடாது. நீ ஜெயமாதவன் பேசிட்டு இருக்க. நாரத கதாபாத்திரத்தை நீ ஒரு தடவை மதிச்சியா? நீ உனக்கு நாகரிகம் இருக்கு சபை நாகரிகத்தை பேசுறதுக்கு? இல்ல சாமி என் மேலதான் தப்பு. ஏன் தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரு விஷயம்.
என்ன விஷயம் தெரியுமா? வண்டியில வரும்போது அக்கா தொண்டை கட்டி இருக்குக்கா, இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா பேசுவோன்னு ஒரு ஆள் சொல்லுச்சு. அதை நம்பி கொஞ்சம் அலட்சியமா வந்து நின்ட்டேன். அது ஏன் தப்பு தானே? அது உண்மைதான், நான் மறுக்க மாட்டேன். இப்ப வள்ளியில நீ நிக்கிற பாத்தியா, உள்ள போனா மனோரஞ்சின்னு ஒரு பிள்ளை இருக்கு பாத்தியா, அந்த ஒரு பெண்மணியை நான் பெரிதும் மதிப்பேன். நாடக கலை உலகத்துல தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் வச்சு தனக்குன்னு ஒரு பேர் எடுத்து நான் அந்த தன்மையை மதிக்கிறேன். ஆனா அந்த பிள்ளை வள்ளி வேஷம் போட்டு வந்தா இந்த கிருணி ஏறுது பாத்தியா தலையில, அது மட்டும் நமக்கு என்னைக்கு ஒத்துக்காது. சரியா? நீங்க மட்டும் என்ன தொண்டை கட்டு, அது இயற்கை. இது என்ன இருமலை செஞ்சு இல்ல, இது என்ன இருமலை செஞ்சிருக்கு? தூக்கி தலையில வச்ச உடனே உங்களுக்கு எங்கிட்ட இருந்து தான் வரமா இவ்வளவு? ஆமாமா, அது என்னுடைய கதாபாத்திரம், நாரதன கதாபாத்திரம். நான் பெரிய ஆளு அப்படிதான் நிப்பேன். தொண்டை கிழிஞ்சிரு போது என்ன பெரிய விஷயம்? சரி இருங்க, என்ன பெத்த தகப்பனே வந்து மேடையில நாரதர் வேஷம் மட்டும் வந்து நின்னாலும் நான் எதிரியாகத்தான் பாவிப்பேன். அது உன் புத்தி அதுதான். சரியா? நீ யாருக்கு நீ அடங்குற ஆளே கிடையாது. தொலைஞ்சிருப்போம். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உன்னை அடக்கிறது ஒண்ணு என் குழப்பம் கிடையாது. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். முடிஞ்சா சொல்லு, இல்ல மண்ணு பேர் உள்ளவோ, அவ்வளவுதான் பேச்சு. ரோஜ் 5 அறிவு, அதனுடன் சேர்ந்த 2 அறிவு, 2 ஜீவன்களும் சேர்ந்து வழங்கிய காரணத்தினால ஒரு தலமாகப்பட்டது, ஒரு ஸ்தலமாகப்பட்டது கோவில் உருவாச்சு. அப்படின்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நீர்த்தலம், 5 பூதங்கள்ல நீர்த்தலம். அது எப்படி திருவானைக்காவலாகப்பட்டது? 5 அறிவு ஜீவனும் 2 அறிவு ஜீவனும் யாராரு? பூதகணங்கள் தான். பூதகணங்களாகப்பட்டது 2 ஜீவன்களாக பிறந்து அதற்கு பிற்பாடு மோட்சம் அடைந்தது. இதுல 5 அறிவு என்ன அப்படின்னா யானையாகப்பட்டது, யானையாக ஒண்ணு பிறந்தது. 2 அறிவு அப்படின்னா இந்த சிலந்தின்னு சொல்லுவோம்ல, சிலந்தியாகப்பட்டது ஒண்ணு. இது ரெண்டுக்கும் என்ன வேலை அப்படின்னா, வெண்ணாவல் மரம்னு ஒன்று ஒரு மரம் இருக்கும். எங்கே அப்படின்னா திருவானைக்காவல்ல இந்த இடத்துல. இந்த வெண்ணாவல் மரத்தடிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கமாகப்பட்டது இருக்கும். இந்த சிலந்திக்கு அன்றாட வேலை என்ன அப்படின்னா, சிவபெருமான் மீது கொண்ட பற்றின் காரணமாக, பக்தியின் காரணமாக இந்த தூசி எல்லாம் மரத்துல இருந்து விழுகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சிவலிங்கத்தின் மீது விழுகக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக சிலந்தி வாகப்பட்டது வலை பின்ன ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவலிங்கத்தை பாதுகாக்குதான் பக்தியின் காரணமாக. இது அன்றாட வேலை, சிலந்தியுடைய வேலை. இதன் மூலமாக தன்னுடைய இறை தொண்டாகப்பட்டதை சிலந்தி செய்தது. இந்த யானை என்ன பண்ணுமா, நீர்நிலையில் போல் நீராகப்பட்டதை தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக எடுத்து வந்து சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்வது யானையினுடைய வேலை. இந்த யானை வந்து வணங்க போகிற நேரத்துல எல்லாம் சிலந்தியாகப்பட்டது வலை பண்ணி இருக்குமா. யானை நினைக்குமா, யாரு சிவலிங்கத்தின் மீது இவ்வளவு ஒரு அசுத்தம் பண்ணியது அப்படின்னு. யானையினுடைய பூஜைக்கு அந்த சிலந்தி வலையாகப்பட்டது தடையாக இருந்தவுடனே தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக சிலந்தி வலையை அடித்திருந்த பிறகு இந்த யானை என்ன செய்யுமா அப்படின்னா, நீரை வைத்து அதன் மூலமாக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். 2மே பக்தி தான், ஆனா வெவ்வேறு விதமாக. 2 அறிவு கொண்ட சிலந்தியாகப்பட்டதும் 5 அறிவு கொண்ட யானையாகப்பட்டதும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்துக்கிட்டே இருந்தது. இதை ஒரு நாள் சிலந்தியாகப்பட்டது மறைஞ்சிருந்து பார்த்துருச்சு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம அன்றாடமும் சிவலிங்கத்தின் மீது எதுவும் விழுகாம இருப்பதற்காக சிலந்தி வலையாகப்பட்டதை பின்றோம். இதை யார் இப்படி கெடுக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு மறைஞ்சிருந்து சிலந்தி பார்க்கும் பொழுது அங்கு யானை வந்து சிலந்தி வலையாகப்பட்டதை தெரியுது. இதை பார்த்த சிலந்திக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சிலந்தி என்ன பண்ணுது, யானையினுடைய தும்பிக்கையின் வழியாக உள்ள போயிருது. என்னதான் உருவத்தில் பெரிதாக இருந்தாலும் ஒரு சின்ன எறும்பு தும்பிக்கைக்குள்ளேயோ இல்லை யானையுடைய காதுக்குள்ள போச்சுனாலும் யானையால தாங்க முடியாது. அப்ப சிலந்தியே உள்ள போன உடனே அந்த துன்பம் தாங்காமல் இந்த யானை என்ன செய்யுது, அந்த சிலந்தை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு தன்னுடைய தும்பிக்கையை தரையில் அடிக்குது. தரையில் அடித்து அடித்து சிலந்தையும் செத்து போச்சு, கடைசி யானையும் இறந்து போச்சு. ஆனா செய்த சிவத்தொண்டின் காரணமாக 2க்குமே மோட்சமாகப்பட்டது கிடைத்தது. அதனாலதான் யானையாகப்பட்டது சிவனுடைய பூதகணங்களுள் தலைவனாக பொறுப்பேற்று அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. ஆனா சிலந்திக்கு என்ன ஒரு வரத்தை கொடுத்தாரு அப்படின்னா, மறுபிறவியில கோச்செங்கட் சோழன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அரசனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த 2மே சேர்ந்து வணங்கிய காரணத்தினால உருவான ஆலயம் என்ன, திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடியது. இதுல 5 அறிவு ஜீவன் யானை, 2 அறிவு ஜீவன் சிலந்தியாகப்பட்டது. நீங்க கேட்டீங்க 5 2 சேர்ந்து வணங்கிய காரணத்தினால ஒரு ஸ்தலம் உருவாச்சு அப்படின்னா அது திருவானைக்காவல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களை அவமானப்படுத்துவதற்கு இல்லாத ஒரு கேள்வி நான் கேட்கவே மாட்டேன் ஒருபோதும். உன் அறிவை சோதிப்பதற்காக கேட்பதை தவிர இல்லாத ஒரு கேட்க மாட்டேன். ஆனா உன்னோட அறிவை இப்போ சொல்றேன், உனக்கு அறிவை ஆண்டவன் நிறைய கொடுத்திருக்கேன். என்ன திமிர நீ குறைச்சுக்கிட்ட அப்படின்னா நீ நல்லா இருப்ப. சரி, 5 அறிவு இடத்துல கர்வமும் இருக்கும்ல, கர்வம் இருக்கலாமா?
மண்டகனா ரொம்ப அதிகமா உனக்கு இருக்க கூடாது. ஈசனை பத்தி பேசி உடனே இங்கேயே சிலந்தி வந்துருச்சு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கு. ஐந்தறிவு கொண்ட ஆணையும் இரண்டறிவு கொண்ட சிலந்தி, அது பூச்சி தானே, பூச்சியில இரண்டு அறிவு தான். இரண்டு வழிபட்டதா உருவானத இன்னைக்கு திருவானைக்கால் மிகச்சிறந்த ஆலயம். சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீருக்கான ஸ்தலமா வழங்கக்கூடியது திருவானைக்கால். ஏத்துக்கிறேன். என்ன ஏத்துக்கிறேன்? என்ன ஏத்துக்கிறேன்னா அஞ்சறிவு இரண்டறிவு. கேள்வி நான் தான் கேட்டேன். கேள்வி நான் தான் கேட்டேன். ஏத்துக்கறலைனால அதான் உண்மை. நீ உண்மைன்றத நான் ஏத்துக்கணும். கேள்வி வேண்டியது நான் ஏத்துக்கணும். ஒரு என்ன உண்மை ஏத்துக்கிறேன்னா சவடால என்ன பேச்சு? அதான் உண்மைன்றல்ல. அப்புறம் நீங்க ஏத்துக்க. நான் மறுக்கலையே. இப்ப நான் கேக்குறேன். அஞ்சறிவு இரண்டறிவு கொண்டு வணங்கியதனால ஒரு சிலம் உருவாச்சு. இதே ஐந்தறிவும் சேர்ந்து வழங்கினதுனால ஒரு சிலம் உருவாச்சு இல்ல? அது என்ன? திருவானைக்கால்லையா? திருவானைக்கால்ல மீண்டும் ஒரு ஐந்தறிவு உருவானது எந்த கதையும் கிடையாதே. நான் திருவானைக்காவல்ல கேட்கல. வேற ஐந்தறிவு ஜீவனும் இன்னொரு ஐந்தறிவு ஜீவனும் கேள்வி நியாயமான இருக்கணும். திருவானைக்கால்ல ஐந்தறிவு இரண்டு சேர்ந்து உருவானது திருவானைக்கால். சரி, இன்னும் மிச்சம் 4 ஸ்தலம் இருக்கு. சிதம்பரம் இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, காளஹஸ்தி இருக்கு. அப்புறம் இந்த சிதம்பரத்துல ஜீவனும் சேர்ந்து வணங்கிய காரணத்தினால ஒரு ஸ்தலம் உருவாச்சு. பஞ்சபூத ஸ்தலத்துல அப்படிங்கிற எந்த 4 ஸ்தலத்துல அப்படி ஒரு இடம் உருவாகலையே. நீங்க நானே அஞ்சறிவுன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சீங்க, நீங்களே முடிங்க வாங்க. நான் என்ன கேள்வி தெளிவா இருக்கணும். இந்த பஞ்சபூத ஸ்தலத்துல கிடையாதா? பஞ்சபூத ஸ்தலத்துல கிடையாதா? அப்புறம் எந்த வேற எந்த ஊர்ல வாங்குறீங்களோ சொல்லுங்க. வாயை திறந்த மூட மாட்டீங்க. ஓவா வாங்குறனா? ஏன் நீ மட்டும் என்ன உன் கையை எடுத்து நீ போறியா? ஏன் 6000 ஓவா மட்டும் நீ ஓவா வாங்குற? பதில சொல்லி இருக்கிறேன். சொல்லுங்க. ஆனா சிவ ஆலயம் தான், அப்படிதானே? ஆமா. ஐந்தறிவு இரண்டறிவு வழிபட்டதற்கு ஒரு காரணம். ஏன்? ஒரு எதிர்வினை போட்டியின் காரணமாக ஐந்தறிவும் சேர்ந்து வழிபட்டுதா? ஆமா. அதுக்கு தான் சொல்றது. பேசாம சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள வாங்க. உன்னட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு நான் உள்ள வரமா சூழல வந்தா நீ சொன்ன மாத்தியா தூங்குறது, அது கூட நான் தயங்க மாட்டேன். செத்தாலும் மேடையில சாகணுமா? வேலையை பாரு போ. ஐந்தறிவும் சேர்ந்து வழிபட்டு எட்டறிவு. ஏன்னா எட்டறிவுனா அது தெய்வங்களுக்கு. பெருமான தெய்வம் தான், சிவன தெய்வம் தான், முருகன் தெய்வம் தான், விநாயகர் தெய்வம் தான், எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? ஆனால் ஐந்து அறிவும் கொண்ட விலங்கினங்கள் சேர்ந்து இறைவனை வழிபட்டது என்றால் சிறுங்கி என்று சொல்லக்கூடிய முனிவர் மிகச்சிறந்த ஒரு தவயோகி. பேரை தெளிவா சொல்லுங்க. கதை நான் சொல்றேன். பேரு எனக்கு தேவை. கதை நான் சொல்றேன். நீங்க வாட்டுக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு போவீங்க, நான் ஒத்துக்க முடியுமா? ஏதே பேர் சொல்றேன். பேரை தெளிவா சொல்லுங்க. அட அப்பா, சிறுங்கின்ற முனிவர். என்னவா தப்பும்பியா? சொல்லுங்க. தப்பும்பியா? வாயை பொத்துக்கிட்டு நில்லு. கதையை சொல்றேன். சிறுங்கின்ற முனிவர், அந்த முனிவருடைய மகன் பேர் தான் வாருணி என்று சொல்லக்கூடியவன். இந்த வாருணி என்ற முனிவர் என்ன பண்றான்? மிகப்பெரிய முனிவருடைய மகன் தான். அப்ப மிகப்பெரிய முனிவருடைய மகனா இருந்தாலும் கூட அந்த முனிவருடைய அறிவுல கொஞ்சமாச்சு இதுக்கு இருந்திருக்கணும். இல்லையே, என்ன செய்யறது? என்ன பண்றான்? நேரா கானகத்துக்கு போறான். போகும் பொழுது அங்கே ஒரு தவயோகி தியானத்தில் ஈடுபட்டு வந்தார். என்ன பண்றான்? போனவன் பக்கத்துல இந்த செத்த பாம்பு எடுத்து அந்த யோகியினுடைய கழுத்துல போட்டுட்டு வந்துடுறான். அவருடைய பிள்ளை வருகின்றான். வந்து கோபம் கொண்டு அவன் என்ன சொல்றான்? சாபம் அடைகின்றான். எங்க அப்பாவுடைய கழுத்திலே பாம்பை சுற்றினியே, கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தனா இந்த வேலையை நீ பாப்பியா? அதுவும் ஒரு மிகப்பெரிய முனிவருடைய மகனாக இருந்து கொண்டு இத்தனை அறிவு இல்லாத உனக்கு பொருந்தாத செய்ததால் நீ பொருந்தாமல் உள்ள உறுப்புகளுக்கு கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். பொருந்தாத உறுப்புகளுக்கான கடவாய்னா என்ன அர்த்தம்? யானை பசிக்கு சோள பொரியான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு யானையோட வைத்த ஒரு சின்ன ஆட்டோட வாயினால மென்னு தின்னு ரெப்ப முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றார்? சாபம் கொடுக்கிறார். உனக்கு யானை உடலும் ஆட்டு தலையுமாய் போக கடவாய் சாபம் கொடுத்துட்டார். அப்ப யானை உடம்பு ஆட்டு தலை, அந்த ஆட்டு தலையில இருக்க சின்ன வாயை வச்சு மென்னு யானையில வைத்து ரெப்ப முடியுமா? பசியின் கொடுமை. ஒவ்வொரு இடமா போறேன், முத்தி கிடைக்கல. அப்பதான் அக்னி என்று சொல்லக்கூடிய மரம் கொடுக்கின்றார். நீ இங்கெல்லாம் போனேனா உனக்கு முக்தி கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய இடத்து சென்று அங்க இருக்கக்கூடிய ஆத்மநாத சுவாமியை நீ வணங்கு, உனக்கு கிடைக்கவிடா முக்தி என்று சொன்னதால் நேரா போறேன். அங்கே இருந்த ஆத்மநாதரை வணங்கினார். முக்தி கிடைத்து மீண்டும் தேவலோகம் சென்றானாம் அந்த முனிவரின் மகன். அப்ப ஆட்டுக்கு எத்தனை அறிவு?
ஆ? 5 யானைக்கு 5 ஆடும் ஆணையும் ஆட்டுக்கு அஞ்சறிவு தானே, ஆமா ஆணைக்கு அஞ்சறிவு தானே. ஆடும் ஆணையும் சேர்ந்து வழிபட்டதால் உருவானது. எப்படி நீ திருவானைக்கான ஒரு சிறப்பான ஸ்தலம் சொன்னியோ அதே போல சிவனுக்கான சிறப்பான ஸ்தலமா விளங்கக்கூடியது திரு ஆடானை. தெரியுமா? தொண்டி பக்கத்துக்கு தெரியுமா? பரவாயில்லையே. திருவாடனை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிவனுடைய ஆலயம். ஆட்டுக்கு அஞ்சறிவு. சரியான விஷயம். உன் வேலையை பாருங்க, நான் உங்களை பாராட்டுறேன். வேலையை பாருமா. இல்ல உண்மை. நீ ஒன்னும் ஆட்ட வேணாம், என்ன நீ பாராட்ட. ஆமா இதுதான் உண்மை. சரியான இல்லைன்னா போய் படிச்சுக்க. சரி, எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். ஆடு என்று சொல்லக்கூடிய ஐந்தறிவும் ஆணை என்று சொல்லக்கூடிய ஐந்தறிவும் சேர்ந்து வழிபட்டதுதான் 5 5 சேர்ந்து 8 உருவாச்சு. போதுமா? சரியான விஷயம். ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். இதோட இன்னொருத்தையும் ஒத்துக்க. என்ன? சுவாமி, இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க. கதையை விட்டு நழுவி நான் ஒருபோதும் பேச மாட்டேன். நாரதரை பார்த்து பெரிய ஆளான்னு கேட்க மாட்டேன். நீங்க என்ன பெரிய ஆளு, பேசுற தப்புதான், மன்னிப்புகள். நான் கதையை நடத்துறேன். கேள்விக்கு பதில் சொன்னது என்னவோ உண்மைதான். அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். உனக்கு அந்த வாய் கொழுப்பு மட்டும் கொஞ்சம் கூட அடங்காது. பேச மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. பேச மாட்டேன்னா அதுதானே உண்மை. அப்படிதான் பேசுவேன். என்ன பேசுவ? நாரதரை பெரிய ஆளு கேட்கறதா? நான் எப்படி பேசணுமோ அப்ப எனக்கு தெரியும். கேட்க கூடாதுமா. நீங்க எந்த விதத்துல பெரிய ஆளு நான் கேக்குறேன். திரும்ப வாயில வந்து உனக்கு 7:30 உட்கார்றேன் பாத்தியா? ஐயா எந்த வாயில பெரிய ஆளா? முதல்ல சொல்லிட்டாரா? நாங்க உடனே பயந்துகிட்டு கதைக்கு போவோம் நினைச்சீங்களா? நான் யார் இங்க இருக்க என்னை அடக்குறதுக்கு இன்னொருத்த பிறந்து வந்தாலும் முடியாது. அதான் தெரிஞ்சுக்கங்க. ஒழுங்கா பேசுங்க. நான் இப்படித்தான் பேசணும், நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. ஆளனப்பட்ட ஜல்லிக்கட்டுல இது அடக்க முடியாத மாடுறான்னு சொன்னோடனே ஒரு சின்ன பையன் வந்து அடக்கிட்டு போயிட்டான். நீ என்ன பெரிய மஞ்சள் மாடு, அடக்க முடியாதான். ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம், நீங்க என்ன பெரிய ஆளு நாரதர், நீங்க என்ன பெரிய ஆளு. இப்ப நீ தவற நீ திருந்த மாட்ட, கொஞ்சம் கூட வருந்த மாட்ட. சரி, ஓ வலிக்க வர இன்னைய பெரிய ஆளான்னு கேக்குறீங்களா? நான் பெரிய ஆளு தான். முத்துமாரியம்மன் சத்தியமா நான் பெரிய ஆள். உன்னை விட உன்னால் நிரூபிக்க முடியுமா? இதே முத்துமாரியம்மன் சத்தியமா நானும் பெரிய ஆள் தான். உங்களால் நிரூபிக்க முடியுமா? நல்லா கேட்டுக்க. என்ன மனோரஞ்சனியாவோ நான் ஜெயமாதவனோ இங்க நிக்கல. என்னை விட மனோரஞ்சனின்ற ஒரு பெண்மணி 2 வயசு பெரிய ஆள். அதை விட்டு நான் அதை இங்க பேச கிடையாது. அதை கேட்டாங்களாவா? அக்கா தொண்டை கட்டி இருக்கு, மெதுவா பேசுங்க. ஏன் அதை மட்டும் ஊர்ல கேட்டாங்களா? கட்டுறது உண்மைதான். மேடைக்கு மேடை அவனுக்கு தொண்டை கட்டுறது இதை இருமலை செஞ்சு வச்சிருக்கு. கொஞ்சம் மெதுவா பேசணும்னு சொன்ன தவிர பார்த்து நீ அப்படி காப்பாத்தி உன்னை அதெல்லாம் சொல்லலையே. எப்படி அது தெரிஞ்சோம் தொண்டை கட்டி தெரிஞ்சிரியா அவனு கத்தவன். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உன் புத்தி, உன் புத்தி உன்னை பிறவிக்கணும், உன் மாறாது. விடு, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கத்தி எனக்கு நாளைக்கு புறமடையில வாய் திறக்க முடியாதாலும் அவன் தான் ஊர்ல கட்டிக்கிறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு தான். கதைப்படி நான் பெரிய ஆளு தான். நானும் பெரிய ஆள் தான். நிரூபிக்க முடியலன்னா என் கால வந்து கும்பிடுறியா? உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்க என் கால்ல வந்து கும்பிடுறீங்களா? 2 கால வெட்டி விடுவேன். நான் நிரூபிச்சு காட்டுவேன். ஏன்னா அதற்கான தகுதி எனக்கு இருக்கு. அதுக்கான தகுதியும் திறமையும் என்கிட்ட இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாமா? இருங்க, என்கிட்ட வம்பிழுத்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. ஒழுங்கா இதோட முடிச்சிட்டு கதைக்கு போனீங்கன்னா நல்லது. வல்லாலப்பட்டி இந்த ஊர்ல இருந்து அசிங்கப்படுத்தி தான் உங்களை அனுப்புவேன். வல்லாலப்பட்டி, இந்த வல்லாலப்பட்டியை நீ இப்ப பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த 4 வல்லாலப்பட்டி பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். சரியா? அந்த பேரை நீ எப்படி காப்பாத்துன்னு பாப்போம். அவங்கெல்லாம் நீங்க சின்ன பையன் வளர்ந்து வர்ற பையன் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் விட்டு கொடுத்து போன எனக்கு அவசியம் கிடையாது. என்னை வளர்த்து விட்ட மிகப்பெரிய மத்த நாளை 3 பேர் எப்படியோ. ஆனால் அர்ச்சனா தேவி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. உனக்கு தெரியுமா தெரியல எனக்கு தெரியாது. அந்த அம்மா என்னுடைய இந்த 10 வயசு நான் வரும் பொழுது 10 வயசு அந்த கலைத்துறைக்கு வரும் பொழுது என்னை வளர்த்து விட்டுறது மிகப்பெரிய பங்கு அர்ச்சனா தேவி அம்மா அவர்களுக்கும். அந்த அர்ச்சனா கையில கிடைக்கட்டும். மறைந்த சக்திராஜான்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார், தெரியுமா தெரியல. அந்த 2 பேர் மேல நான் மிகப்பெரிய அன்பு வச்சிருந்தேன். இந்த நாடக உலகத்துல முதல் அன்பு யாருக்கு நான் செலுத்துவேன்னா அந்த 2 பேர் தான். நல்ல முன்ன இருக்கக்கூடிய எங்க அம்மா அர்ச்சனா தேவி அம்மாக்கு. ஆனா அவங்களும் பெத்து போட்டாங்க ஒரு ஞான சூனியத்தை. சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது யாரோ எவரோ அதை பத்தி எனக்கு பேச்சு கவலை கிடையாது. ஆனால் விவரம் பேசி என் திறமையை நான் காட்டாம இங்க போக மாட்டேன். புராணம் எத்தனை? புராணம் எத்தனை தெரியுமா? என்னன்னு நான் அதை பத்தி கேட்க போறது இல்ல, கேட்க போறது கிடையாது. 18 புராணம் இருக்குல்ல, இந்த 18 புராணத்துல எத்தனை புராணத்துல நீ வர்ற? உன்னைத்தான் கேட்கிறேன். இந்த 18 புராணத்துல வள்ளின்ற கதாபாத்திரம் எத்தனை புராணத்துல இருக்கு? இது கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. எழுதியாச்சா? எழுதியாச்சா? இல்ல. எழுதாத புராணத்தை எப்படி நீ வருவ?
ஒரு புராணத்துல வர்றதா சொல்லலாம். ஐயா கந்த புராணம் எழுதப்பட்டதா? இல்ல. எழுதல. இல்ல. இப்ப வாயை பொத்திக்கிட்டு நில்லு. எழுதாத கதையில உனக்கு வேலையே கிடையாது. இனிமே தானே அதெல்லாம். இனிமே தானே. இனிமேனா அது வருங்காலம். வருங்காலம். உனக்கு தெரியுமா? இல்ல. தெரியும். வாயை மூடுண்டேன். இப்ப நான் வள்ளி தானே. வள்ளி தானே. ஆமா. மீதமுள்ள 17 புராணத்துல நீ வர்றியா? இல்ல. இல்ல. ஆனால் இந்த 17 புராணத்திலையும் யார் வருவா? நான் கொப்பனா நானு. பேரை சொல்லு. நாரதர். நான் தானே. ஆமா. 17 புராணத்தை வர்றேனா? வர்றீங்க. நீ வர்றியா? வரல. 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 யாரு பெரிய ஆளு? புராணங்கள் அனைத்திலையும் நான் இருக்கேன். உன் பேராச்சு இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன தகுதி இருக்கு உனக்கு? என்னை விட பெரிய ஆள் நிரூபிக்க? உலகங்கள் எத்தனை? 14 லோகம். போறியா? இல்ல. யாரு போறா? பூலோகத்துல இருக்கேனே. 14 லோகத்துல பூலோகமும் இருக்கு. ஆ. அங்கே நீ இருக்க. இருக்கேன். அப்ப நீ பெரிய ஆளு அப்படி நீ நினைக்கிற. தப்பு. ஏன்? இப்ப இந்த நாடகம் பாக்குறல உட்காந்து ஆமா. இவரெல்லாம் இங்க இருக்காங்க. அவங்க பூலோகத்துல தான் இருக்காங்க. அப்ப இவருக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இல்ல. எந்த வித்தியாசம் இல்ல. அப்ப என்ன என்ன வேலை உனக்கு? கீழே உட்காந்து நாடகம் பார்க்க வேண்டியதானே? தப்பு தப்பா பேசுறீங்க சுவாமி. அப்படி பேசாதீங்க. ஆமாம்மா, நீ இங்க நின்று நாடகம் பார்க்கறது, கீழே உட்காந்து நாடகம் பார்க்க வேண்டியதானே? புலோகத்துல இருக்குது மக்கள் தான் இருக்காங்க. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? 14 லோகம் யாருமா போறா? யாரு போகல? நம்பல. இப்ப யாரு பெரிய ஆளு? மறுக்க முடியுமா உன்னால? இல்ல சாமி, இந்த லோகத்துக்கு நான் போறேன் சொல்ல முடியுமா உன்னால? மூக்காந்த பேத்து பேத்து வார்த்தையை பிரயோகப்படுத்தும் பொழுது சரியா பிரயோகப்படுத்தணும். உன் கதாபாத்திரம் என்ன, என் கதாபாத்திரம் என்னன்னு. சரி, அதையும் விடு. யுகம் எத்தனை? 4 யுகம். என்னன்னு தெரியுமா? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதை மட்டும் சொல்லிக்கிறது. கிரேதா திரேதா துவாபரம். சரி, உள்ள இறங்குவோம். கிரேதாயுகத்துல இருக்கியா? இல்ல. திரேதாயுகத்துல? இல்ல. துவாபர யுகத்துல? இல்ல. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? கலியுகத்துல இருக்கேனே. இவங்க எங்க இருக்காங்க? அவங்க கலியுகத்துல இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு உனக்கு என்னமா வித்தியாசம்? என்ன தனி தகுதி என்ன இருக்கு உனக்கு? ஒரு ஒரு காரணமும் இல்லம்மா. கருமம். வெக்கமா இல்ல உனக்கு? சரி, அதையும் விடு. அரிச்சந்திரன் படத்துல இருக்கியா? ராமாயணத்துல? மகாபாரதம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதாச்சும் இருக்கா? இதுவும் இல்லையா? எப்படி இருக்கா? சும்மாரியா எப்படி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். ஒரு புராணத்துல இல்ல, ஒரு லோகத்துக்கு போகல, ஒரு கதையில இல்ல. என்ன எதுக்கு வர்றீங்க? இந்த லட்சணத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன். முத்துமாரி மேல சத்தியமா நிரூபிச்சு காட்டுறேன். எங்கிட்ட நீ நிரூபிப்ப? சரியான ஆளு. நான் சொன்ன புராணத்துல நீ வர்றேன்னு காட்டு பாப்போம். நான் சொன்ன லோகத்துக்கு நீ போறேன்னு காட்டு பாப்போம். நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல எல்லாம் வர்றேனோ இல்லையோ, நான் பெரிய ஆள், நான் நிரூபிக்கிறேன். நிரூபிக்க முடியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆளே இல்லைன்றத நிரூபிக்கணுமா இல்லையா? எப்படி நிரூபிப்ப? எனக்கு நான் பெரிய ஆளு, நான் தான் உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லணும். உனக்கு மட்டும்தான் நீ பெரிய ஆளு போல. சரியா? தேவலோகவாசி நாரதர் 18 புராணத்திலையும் நான் தான் வர்றேன், 7 லோகத்திலையும் நான் தான் வர்றேன், 4 யுகத்திலையும் நான் தான் வர்றேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் அது. இதெல்லாம் உங்களுக்கு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இருக்கேன் சொல்றேன். எங்க நீ இல்லைன்னு சொல்லு. சாமி, நீங்க புராணத்தை வரல, இது லோகத்துக்கு போல சொல்லு. அந்த தைரியம் இருக்கா உனக்கு? தற்பெருமை தற்கொலைக்கு இது தற்பெருமை கிடையாது. இருக்கிற விஷயத்தை சொல்றது. சரியா? புரிஞ்சுக்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்க. உங்களை நீங்களா பெரிய ஆளா நினைச்சுக்கிறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டேன். நீங்களே வெட்கி நாணி தலை குனிந்து அவமானப்பட்டு இந்த இடத்த விட்டு போயிருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் தான் சொல்லு. சும்மா வெட்டிச்சாடால பேசிட்டு இருக்காத. சொல்றேன். சொல்லு. உங்களுக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன? உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா நாடகம் நடந்துட்டு இருக்கு. காலையில நாடகம் முடிஞ்ச உடனே எங்க அப்பா மாதிரி 10 பேர் இந்த மந்தையில உட்கார்ந்துருப்பாங்க, இந்த கலையரங்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, அடா அடா அடா, நேத்து வந்த பிள்ளை வள்ளி பிள்ளை மனோரஞ்சனி எவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் சொல்லிக்கிறீங்க? அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுல இன்னொருத்தர் சொல்லுவாரு, யாரா அவன் மூஞ்சியும் முகரையும் நாரதரப்பாரு ஜெயமாதவனாயே, இவெல்லாம் ஒரு ஆளா? ஓ, முகர கட்டுக்கு நீ எல்லாம் வள்ளின்னு வரும்போது ஏன் முகரைக்கு நான் நாரதர் வர மாட்டேனா? இவனை எல்லாம் நாரதரம் கூட்டிட்டு வந்து காட்டு கத்து கத்துறியா? ஏன் இவன் மட்டும் என்ன பண்றானா? வள்ளி இவளும் தான் கூட சேர்த்து கத்துறா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அது பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் இதையும் சொல்லுவார்ல. அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி சுவாமி, உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேன்னா, அந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வருவான்,
வரவன் ஒரு ஆளா வர மாட்டான், 2 ஆளா வரவான், எப்படின்ற உங்களுக்கு தெரியும். வந்தவன் நேத்து நடந்த திருவிழாவில் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு எதையாவது சொல்லி அந்த 10 பேருக்குள்ள சண்டை எடுத்து விட்டுட்டு போயிடுவான். அப்ப அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா இருந்துச்சு சொட்ட, இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா இருந்துச்சு, நான் வந்தேன் நாரதர் மாதிரி கலகத்தை இழுத்து விட்டுட்டு போயிட்டேன், முட்டாப்ப எடுவிட்டு போய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுவியா? அந்த சண்டையை இழுத்து விட்டுட்டு போனேன் பார்த்தீங்களா, அவன் அப்படி பேசுவாங்க. இந்த கலகம் இழுத்து விடுறவங்களுக்கு பூரா உங்க பேர் தான். நல்லா இருந்த இடத்துல பூரா தம்பி மிருதங்கம் மொத்தத்தையும் தூக்கி போட்டு தலையில விட்டு பொழந்துட்டு போயிருவேன், ஒழுக்கமா எந்திரிச்சு போயிரு. நாரதர் மாதிரி கலகத்தை இழுத்து விட்டுட்டேன் அப்படின்ற இந்த அவப்பெயர் தான் உங்களுக்கு இருக்கு. சரி, இந்த பேர் இருக்கு. சரி, இன்னொன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. எல்லா தெய்வங்களுடைய பெயரையும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வப்போம்லப்பா. கருப்புசாமி சாமியில இருந்து, சிவன்ல இருந்து, முருகப்பெருமான்ல இருந்து, விநாயகப்பெருமான்ல இருந்து அனைத்து தெய்வங்களுடைய பெயரையும் வைப்போம். ஆனா இது நாள் வரைக்கும் எந்த ஊர் உலகத்திலயாவது பிறந்த குழந்தைக்கு நாரதர்னு யாரா பேர் வச்சிருப்பாங்களா? வச்சா அந்த இடம் விளங்காம போயிடும், அதனால வைக்க மாட்டாங்க. வச்சிருக்கீங்களா? நாரதர்னு யாரும் பேர் வச்சிருக்காங்களா? இல்ல யார் பேரை வைக்க மாட்டாங்க தெரியுமா? யமதர்மனுடைய பேரை குழந்தைகளுக்கு வைக்க மாட்டாங்க. சனீஸ்வரனுடைய பேரை குழந்தைக்கு வைக்க மாட்டாங்க. மூதேவியினுடைய பேரை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வரிசையில நாரதனுடைய பேரை வைக்க மாட்டாங்க. வச்சா என்ன ஆகும்? குடும்பமே விளங்காம போயிடும். இந்த பெருமை தான் உங்களுக்கு பூலோகத்துல இருக்கு. ஆனா உன்னை விட்டுறலாம், உன்னே ஒரு ஆள் வச்சு குடும்பத்தை தர பத்தியா? அவர்களாம் கோயில் கட்டுறமியா? அவர்களாம் தண்ணி பைப்பில் சட்டை விட்டு பழக்கம். சரி, உன்னுடைய அறிவை நான் பாராட்டேன், சிறப்பு. நாரதன்ற கதாபாத்திரத்துக்கு எப்படி நான் கூட நீ புராணத்துல வரலன்னு சொல்லுவியோ, இல்ல இதிகாசத்துல வரலன்னு சொல்லுவியோ அப்படின்னு சொல்லுவியே நினைச்சேன். ஏன்னா சொன்னா நீ மாட்டிக்கிடுவ, ஏன்னா அப்படி சொல்ல முடியாது உன்னால. ஆனா அதுக்காக நீ எதை பயன்படுத்தி இருக்க தெரியுமா? நாரதன்ற கதாபாத்திரத்தையே நீ நொறுக்குற மாதிரி. ஊர்ல யாருக்கும் பேர் வைக்கிறல்ல, கொளுத்தி போறவனுக்குள்ள நாரதன் பேர் வச்சிருக்காங்க. சரி, அது உன்னுடைய அறிவு, உன்னுடைய சிந்தனை, அதை விட்டுருவோம். ஆனா பேர் வைக்கலன்னு சொன்ன பாத்தியா? வச்சிருது இல்லையா? அப்ப நாரதர்னு பேர் நம்ம ஊர்ல யாருக்கு பேர் இருக்காப்பு இல்லையா? அது நான் தான். இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நாரதன்ற பேர்ல ஊர்ல யாருக்கு வைக்கிறது இல்ல? செய்யாமங்களா மாமா, நம்ம ஊர்ல யாருக்கு நாரதன் பேர் இருக்கா? வள்ளியால ரவுடி ஆயாது மாமா. இல்ல விடுங்க மாமா, ஒண்ணு மூல வள்ளி மாதிரி நடந்துக்க. அடிக்க பாயிர அவர் அனுபவம், அவர் வயசு என்ன சொட்டைங்கிற அடிக்க பாயிர எங்கயா பிடிச்சி இதெல்லாம்? அந்த ஆளை கூட்டியாங்க, அந்த ஆளுக்கு ஒரு கோயிலை கட்டுவோம்யா தோரங்குச்சியில விடு. சரி, நாரதனை பேர் வைக்கிறது இல்ல. ஏன் வைக்கிறது இல்ல? அதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஊர்ல ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது வச்சுக்கோ, ஆம்பளை பிள்ளை பிறக்குதுன்னு. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொண்ணு மணின்னு பேர் வைப்போம். வச்சுக்கோமே, டேய் பொண்ணு மணி, டேய் என்னடா என்னை விட்டு தின்னுட்டு இருக்கீங்க? என்னடா உன்னை யாரியா சொன்னா? என்னடா என்னை விட்டு திங்கிற? உன் வேலையை பாரு. கதை ஏன் கதை இல்ல, அப்படி சொல்லுவாங்கல்ல, கூப்பிடுவாங்க. கதையில நீ குதிச்சுட்ட, சந்தோஷம். அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா வாடா வாடா கூப்பிடுறோமா? இது உலக இயல்பு. சரி, அந்த அப்பா அம்மாக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறகு வச்சுக்கோ. என்ன மாமா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு வள்ளி பேர் வைக்கிறோம். ஏண்டி வள்ளி? ஏண்டி உன் முகர வள்ளி நாய் கூட அது ஏன் பேரு? சரி விடு, பிரச்சனை. வள்ளின்ற உன் பேருனா வேற பேர் வச்சுக்குவோம். பூலோகத்துல வைக்கிறாங்க நடைமுறை. இப்போ உள்ள பேர் ஒண்ணு வைப்போமா? ஒரு மனோரஞ்சனி பேர் வைப்போம். வேற பேர் உங்க வாயில வராதோ? உன் பேர் என்ன? வள்ளி. உனக்கு மனோரஞ்சனி பேர் இருக்கா? இல்ல. வாயை புத்திக்கிட்டு நெல்லு. ஏண்டி மனம், ஏண்டி அறிவு கட்டவளே, ஏய் இன்னடி மூக்கணுன்ற மானம் கட்டவளே, வாயை பாரு வாய. இதுக்கு கைதட்டல் வேற. பொம்பளை பிள்ளை பேசிட்டு வாயை மூடி தத்திரி முடிச்சவளே. ஏண்டி உன் வாய் மூடவே மூடாதாடி? கதையிலமா அப்பா அம்மாக்கு பிறக்கிற பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சு அந்த பிள்ளை சேட்டை பண்ணா சொல்லுவாங்களா இல்லையா? என்னடி ஆற்ற? ஏய் இங்கடி ஊரை சுத்தாத, என்னடி ஆற்ற? எங்கடி போற? கேட்பாங்க அப்பா அம்மா, கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. கதையிலமா என்ன கதையில? இதை ஏன்னு கேளு, இந்த கதை ஏன்னு கேளு. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா வாடா வாடா கூப்பிடுறோமா? பொம்பளை பிள்ளை பிறந்தா பாடி பாடி கூப்பிடுறோமா? இங்கதான் என் மேல வச்சு மரியாதை நீ பார்க்கணும். எங்க பிறக்கிற பிள்ளைக்கு நாரதன்னு பேர் வச்சா பேச்சுக்கு கூட டே நாரதா என்ற வார்த்தை வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அவர் உயர்வானவர் என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் யாரு நாரதன் பேர் வைக்கிறது இல்லை தவிர
உன் புத்தி அளவுக்குலாம் யாருக்கு முக்கியம் புத்தி இல்லாம கிடையாது சரியா கீழே விழுந்தாலும் ஏன் மேல ஏன் நீ சொன்ன காரணம் என் அப்பா மட்டும் விட்டலையா இது பாத்தியா இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் நான் சொன்னது எல்லாமே புராணம் இதிகாசம் இலக்கியம் அதுலதான் நான் பெரிய ஆள் நிரூபிச்சேன் சரி ஆனா உன்னால என்ன 40 வருஷம் ஆனாலும் எந்த புராணத்திலயோ எந்த இதிகாசத்திலயோ என்னை விட நீ பெரிய ஆள்னு நிரூபிக்க முடியாது 40 வருஷம் இல்ல 4 நிமிஷத்துல நிரூபிக்கிறேன் புராணத்துல நிரூபிக்கிறேன் நடைமுறையா சொன்னேன் யாரும் உங்க பேரை வைக்க மாட்டாங்க வச்சா விளங்காம போயிரும் சொன்னேன் நான் நடைமுறை சொல்லிட்டேன் விடு ஏத்துக்கிறேன் சரியா போச்சு விடு நான் புராணத்துல நிரூபிக்கிறேன் மா நல்லா யோசிச்சுக்க ஒருபோதும் புராணத்துல என்னை விட நீ பெரிய ஆளு வாய்ப்பே கிடையாது நான் நிரூபிப்பேன்றேன் அறிவை என்ன மாத்திரம் சொல்லு நீங்க என்ன முடிவு பண்றீங்க சரி பாக்குறேன் சொல்லு ஏதோ எந்த வகையில நாரதர் என்னை விட வள்ளி நீ பெரிய ஆள் நிரூபிப்ப சொல்லு வேணாம் சாமி நிரூபிச்சு முடியும் அப்புறம் அசிங்கம் என்ன தோத்துருவ நீ போவும் தப்பு இல்ல பொழைச்சு போ ஓடி போயிரு வேண்டாம் கதைக்கு போயிருவோம் தேவையில்லாம கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகி போயிரும் காலைல விழுக வேண்டியதானே எதுக்கு காலைல விழுகணும் ஆமா நிரூபிக்க முடியலன்னா அப்ப என்ன நீங்க வாய் பேசுற அப்படியா காலைல விழுந்து போட்டு உள்ள போக வேண்டியதானே சரி நீங்க எப்ப கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க பேசுறீங்களோ அதே மாதிரி நானும் பேச பேசு ஆனா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் அதே புராணத்துல நானும் நிரூபிக்கிறேன் சொல்லு சரியா நிரூபிச்சு காட்டு உங்களுடைய அப்பா யாரு உங்களுடைய தந்தை யாரு பிரம்மா பிரம்மா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரம்மா இப்ப நான் எப்படி பிறந்தேன்னு சொன்னீங்க நான் எப்படி பிறந்தேன்னு சொன்னீங்க சிவனுடைய அருள் பார்வைப்பட்டு வள்ளி கொடியில கிடையில மான் பெத்து போட்டு போச்சுன்னு இங்க மானாக இருந்தது யாரு மானா இருந்து மகாலட்சுமி யாருடைய பார்வைப்பட்டு சிவமுனியுடைய பார்வைப்பட்டுனே சிவமுனிவர்னா யாரு சிவபெருமானா பேர் சிவன் தான் சிவமுனிவர் அர்த்தமா தெரியுது இல்ல அப்ப சிவமுனிவராக அங்க அவதாரம் எடுத்தது யாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய பார்வைப்பட்டு மகாலட்சுமிக்கு மான் வடிவத்தில் கருவில் இருந்து பிறந்தவள் வள்ளி அப்ப நான் யாரோட பிள்ளை மகாவிஷ்ணுடைய பிள்ளை உங்க அப்பா யாரு பிரம்மன் உங்க பிரம்மனுக்கு உங்க அப்பா யாரு மகாவிஷ்ணு சத்தமா நல்ல சோறு குண்டா சோறு தின்னி இல்ல சத்தமா பேசுங்க மகாவிஷ்ணுடைய பிள்ளை தான் பிரம்மா மகாவிஷ்ணுடைய பிள்ளை பிரம்மா அதே மகாவிஷ்ணுடைய பிள்ளை வள்ளி அப்போ உங்க அப்பா எனக்கு என்ன வேணும் ரெண்டு பேருமே விஷ்ணுடைய பிள்ளை தானே அப்ப எங்க அப்பா உனக்கு அண்ணன் மரம் வேணும் அப்ப நீங்க எனக்கு அண்ணன் மகன் சரி நான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அண்ணன் மையம் மருமையனா நீ உனக்கு வந்து நான் மருமையம் மரம் வருது நான் என்ன வேணும் உங்களுக்கு சரி அந்த மாமியா வச்சுக்க ஒரு பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் அப்படி ஒரு மருமை இருந்தா அம்மி கல்ல தூக்கி போட்டு அன்னைக்கே கொண்டிருப்பேன் எம்பிட்டு பேச்சு ஒருவேளை மாங்கனாம்பட்டியில எனக்கு இவ்வளவு எதிரி இருக்குன்னு நான் தெரியாம போச்சு எனக்கு ஒரு மக பிறந்து நான் உங்களுக்கு கட்டி கொடுத்தேன்னா நீங்க எனக்கு மருமையன் அண்ணமையன் அப்படித்தானே என்னையா சொட்ட பாக்குற ஆமான்னு சொல்லணும் அப்படித்தானே என்னைய பாருங்க மருமையன் தானே மாமியா பெரியாளா மருமையன் பெரியாளா அப்படி சொல்லி என் சிங்கமே மரியாதை எந்திரிச்சு போயிருந்தேன் கடுப்பு இந்த கிளப்பிடாத போயிரு ஒரு ஒழுக்கமா இல்ல இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் நான் சொல்ல குரங்கு குட்டி மாதிரி உட்கார்ந்து இருந்தேன் இந்த அம்மா கட்டனே மாமியா பெரியாள் இன்னும் சொத்தைய நான் எழுதி வாங்கினேன் என் மேல உள்ள வன்மத்தை கேட்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைப்பா தம்பி மருமகனே ஊரே சொல்லியாச்சு மாமியா நான் தான் மூத்தவ நான் தான் பெரிய ஆளு நீ பேசாம என் காலில் வந்து மன்னிப்புக்கிட்டு ரொம்ப அதிகமா நீ நடந்துக்கிற ஒரு விளக்கம் சொன்னா நீ அதோட நிப்பாட்டிக்க இப்ப நீங்க சொன்னது வந்து கண்டபுராணத்தோட சொன்னீங்க சரிமா புராணத்துல இருந்து நிரூபிக்க சொன்னீங்க நான் மறக்க மாட்டேன் ஏன்னா இது கண்டபுராணத்துல எந்த புராணம் இல்ல கண்ட சரிமா கண்டபுராணம் தான் நான் இது இல்லைன்னு மறக்க மாட்டேன் அப்ப இந்த கதையுடைய முறைப்படி நீ எனக்கு வந்து மாமியா நான் உனக்கு மருமையன் மருமையனோட மாமியா தான் பெரியாள் அத்தாடி எப்பேற்பட்ட மருமையன் இருந்துருப்போம் நீ பெரிய இருந்துருப்போம் நான் கதை நடத்துறது என் மேல ஒத்துக்கங்க வாய முட மாட்டேன் பெரிய ஆளா இல்லையா பெரிய ஆளுதாம்மா நீதாம்மா பெரிய ஆளு தங்கள் நானமா உனக்கு ஏத்த கணவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரமா தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரமா பாட்டு பாடுனே இவ்வரங்க மேடைகளே நல்ல திறமையாக
கானகப்பிரியரும் கதாநாயகியாக வள்ளிநாயகி நடத்த வள்ளிநாயகிக்கும் ஒரு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது, வள்ளியின் வாக்கில் 7.5 உருவாயிட்டார்னு. அந்த 7 என்ன சனி பகவான். அந்த சனி பகவானே பிடிச்சி ஒருத்தர் சிலையை எடுத்திருந்தார். அவர் யாரு? அது உங்க வாயிலால் தெரியப்படுத்துங்கன்னு கேட்குறேன். தப்பா நினைக்க மாட்டான். ஏற்கனவே இங்க பத்திக்கிட்டு எரியுது. இது பத்தாது நீ வேற வந்து பத்த வச்சிட்டு போறியப்ப. அது இந்த கதை பாடலை நிப்பாட்டிட்டு தான் அதை கேட்கணுமா? நானே கொஞ்சம் நஞ்சம் கதை பாடல பார்த்தேன். இங்க வேற பத்திக்கிட்டு எரியுது, நான் என்ன செய்வேன்? சரி, பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமானே பதில் சொல்றேன். எனக்கு நேரம் இல்லை. இப்ப இது நீ நிரூபிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆளுகாலு கொடுத்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பதட்டமா இருக்கிய என்னன்னு? நான் தான் பதட்டத்துல இருக்கேன், நீ என்னைய விட பதட்டமா இருக்கிய என்னன்னு? இவ்வளவு நீளமா எழுதிருக்கீங்க என்னன்னு? சரி, சந்தோஷம். சரி, கிளம்பு நேரம் ஆயிடுச்சு. கிளம்பு. நான் இருக்கிற இது என்னென்ன குடிச்சு இந்த வாடம். நாரத மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். சோமபானம் அடிக்குது. அண்ணன் ஒரு சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். எஸ் அழகப்பன் ஓட்டுநர் அண்ணன் அவர் சார்பாக நாரதர் அவர்களுக்கு பனை மரத்தின் பழைய பெயர் என்ன? முடிந்தால் பதில் கூறும். இது வந்து ஓரிரு வார்த்தை விடையில மாதிரி. ஐயா கேட்டது வந்து ஒரு 10 மதிப்பெண்கான கேள்வி. இது வந்து ஓரிரு மதிப்பெண் மாதிரி. இந்த பேர்னா இந்த பேர் தான் அப்படி. அதாவது வால்மீகி முனிவர் இதுக்கு 2 சேர்ந்து சொல்லணும். வால்மீகி முனிவர் வந்து அவன் செய்கிறார். ஏற்கனவே அவர் திருடனா இருந்தவர் தான். திருடனா இருந்தவர் நாரத மகரிஷி நான் போய் எப்பா நீ உன்னுடைய எல்லார் வாக்கை விட்டு நீ ஞானம் அடைப்பான்னு சொல்லு. மந்திரம் ராமான்ற மந்திரம் சொல்றேன். ஆனா ராமான்ற மந்திரம் ஒரு வாயில வரல. அப்ப என்ன சொல்றேன்? திருப்பி சொல்றா. என்ன சொல்றேன்? மரா 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 மராம மரா மரா என்பது மருவி என்னவா மாறிடுச்சு? ராம நாமமாக மாறியதாம். இங்க மரான்றதை எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா பனைமரம். அந்த பனைமரத்துடைய ஆதி காலத்து பேர் தான் மரான்ற மரம். அந்த மரா என்ற மரத்தை தான் மரா மரான்னு சொல்ல வச்சு அது ராம நாமமாக மாறி ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தாராம் வால்மீகி. அப்ப அந்த பனைமரத்துடைய ஆதி கால பெயர் தான் மராமரம் என்பது. சரி, ஆனா உன் முகத்துல ஒரு பெருமிதம் தெரியுதுமா? நம்ம நிரூபிச்சு காட்டிவிட்டோம்ல. அதே உன்னை விட அந்த அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ஒரு நாள் உட்காந்துருக்காருல்ல, அவருக்கு ஒரு குதூகலம். அப்படியே என்னை சொன்ன உடனே மாமியார் தான் பெரியா. காலையில நீ மட்டும் நான் நாடகம் முடிச்சு போறப்ப என் கண்ணுல அவரா நான் தான் தப்பா எடுத்துட்டேனா? நீ உன் முகத்தை காட்டுனேன். நீ என்ன ஒளிர நல்ல புத்தானத பக்கத்துல உன் முகத்தை நான் பார்த்தேன். அப்படி தள்ளியே உட்காந்து அது என்ன சம அளவுல இருக்கணும். நானே தான் நிரூபிச்சேன். ஏன் அப்ப நீ வாய திறக்கல? இந்த அம்மா சொன்னே மாமியார் பெரியாள். என்ன மாமியார்? இல்ல அது அப்படி சொல்லக்கூடாது. ஏத்துக்கிற சொன்னா நியாயமா இருந்தா யாரும் ஏத்துக்கணும். சரி, அது சரி. இப்போ மகளை வச்சு ஏன்னா அத்தை தன்னுடைய தந்தைக்கு நிகரான ஸ்தானத்தை கொடுத்தவன். அப்ப அத்தை அப்பா உடன் பிறந்தவர்கள் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. சரிம்மா, மாமியார் பெரியாள் மருமையன் பெரியாள்னா நான் ஒத்துக்கிறேன். மாமியார் தான் பெரியாள், நீ தான் பெரியாள். ஆனால் ஆனால் என்ன ஆனால் போதும் கதைக்கு வாங்க. எப்ப நீ ஏன் நீ என்னை நிரூபிச்சு நீ பெரிய நிரூபிச்சு நீ ஊருக்கு போயிருவ? நாங்க தலையை குளிச்சுட்டே போகணுமா ஊருக்கு? செத்தாலும் மேலே சாகுறவன் அப்பெல்லாம் விட்டு கொடுத்து போக வாய்ப்பே கிடையாது. உங்க அண்ணன் பேர் என்ன சொன்னா கேக்குறீங்களா? கொஞ்ச நேரத்துல என்னமோ யோசிச்சு வச்சிருச்சு. உங்க அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேர் வீரதேவன். உங்க நொண்ணனே அவன் கேட்டான். நொண்ணனே அவன் கேட்டான். எங்க அண்ணன் இன்னே மருமைன்னு சொன்னீல. ஆமா, அந்த கதைப்படி உங்க அண்ணன் யாரு? உங்க அப்பா. அப்படித்தானே சொன்ன? எங்க அண்ணன் பிரம்மே, என் அண்ணமே நீங்க மருமைய. ஆமா, எங்க அண்ணன் பிரம்மன். அப்படித்தானே நீ கதை சொன்ன? ஆமா ஆமா. அப்ப உங்க அண்ணன் வந்து யாரு? பிரம்மன். நல்லா கதையை கவனிக்கணும். ஐயோ ஆமா, நீங்க என்ன சாட்சி. முக்கியமா அண்ணே என்ன சட்டைன்னு தெரியல, ஊதா சட்டையா என்ன சட்டைன்னு தெரியல, ஏதோ ஒரு சட்டை. இதை நீ நல்லா கவனிக்கிற. கட்டமோட சட்டை, மொத்தத்துல கட்டமோட சட்டை விடு. இவா பிரம்மன். பிரம்மன். பிரம்மனுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளை? அது 10 பிள்ளைகள் சொல்லுவாங்க. 10 பிள்ளை. ஆமா. இதுல முதல் பிள்ளை யாரு? தக்க பிரஜாபதி. ஆமா, தக்கன். தக்கன். கடைசி பிள்ளை யாரு? நாரதர்னா நீங்க. சரி, இப்ப 10 பேர்ல மூத்தவன் தக்கன். தக்கன். கடைசி ஆளு நானு. நீங்க. புரியுதா உனக்கு? அண்ணே உன்னை தானே கேக்குறேன். புரியுது, நல்லா புரிஞ்சு கதை. மத்த 200 கதை சொல்றோம் இல்லையோ, அவங்கெல்லாம் சும்மா இருக்கும்போது எப்ப நீ வாயை திறந்து மாமியா பெரியான்னு நீ சொன்னியோ உன்னை விடைய மாட்டேன். இங்க பாரு, இங்க என்ன பாருங்க.
தக்கன். தக்கனுக்கு ஒரு மகன் இருந்தா தெரியுமா? தாட்சாயினி. தாட்சாயினி. ஏன்னா அந்த தாட்சாயினி தான் அப்பா மேல உள்ள பாசத்தை போனா யாகத்தை சிவன் தண்ணீர் சரிவாதியை கொடுத்தார். அது பெரிய கதை, அதை விட்டுருவோம். இப்ப இந்த தாட்சாயினி யார திருமணம் பண்றா? சிவபெருமான். சிவனை திருமணம் பண்றாளா? இப்ப தாட்சாயினி வந்து என் அண்ணன் மக. என் அண்ணன் மக தானே? ஆமா. ஓமா நீ சொல்லாத, அவட்ட கேட்போம். என் அண்ணன் மக எனக்கு என்ன வேணும்? மக. அண்ணன் மக எனக்கு என்ன வேணும்? எனக்கு சத்தமா சொல்லு. மாமியான்ற மட்டும் சத்தம் 1.5 மணத்துக்கு அடிச்ச மக. என் அண்ணன் மக எனக்கு மகதான். இப்ப என் மகனை நான் சிவனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கனா? கொடுத்துருக்கீங்க. அப்ப என் மக புருஷே சிவபெருமான். என்ன மர? மருமகன். சிவன் எனக்கு மருமகன் தானே? என் மக புருஷன் மருமகன். சிவனுக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளை. எத்தனை பிள்ளை? 3 பிள்ளை. யாராரு? விநாயக பெருமான், எம்பெருமான், முருக பெருமான், சபரிமலை சாஸ்தாவனம், ஐயா, கண்டன். ஐயா, மூணே வேணாம். ஐயப்பன். உன் குலக்கடவுள் யாரு? என்ன கூட குலக்கடவுள் முருக பெருமான். முருகன் தானே? ஆமா. இப்ப நான் பார்த்து வந்தல மாப்பிள்ளை. ஆமா ஆமா. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களா? பாட்டு பாடலமா? ஆமா. அதான் அப்போ பாடணும் பண்ணிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி. பார்த்ததுல யார மாப்பிள்ளைன்னு? முருகன. முருகன் தானே மாப்பிள்ளைன்றே? ஆமா. முருகன் தானே உன் புருஷன். இப்ப முருகமா பார்த்த மாப்பிள்ளை உனக்கு? பார்த்த மாப்பிள்ளை. முருகன் தான் புருஷன். இப்ப இந்த 3 பேருமே மக பிள்ளைய. மக பிள்ளை என்ன வேணும்? மகளுக்கு பிள்ளை வந்தா எனக்கு என்ன வேணும்? பேரங்க வேணும். உன் வேலை பேரமாட்டேன். மக புள்ள பேரன். இந்த 3 பேரும் என் பேரன் தானே? விநாயக பெருமான், முருக பெருமான், ஐயப்பன். இதுல முக்கியமா இந்த முருகனை மட்டும் எடுத்துக்கிறோம். முருகன் எனக்கு என்ன வேணும்? பேரன். பேரன். இப்ப என் பேரன் தான் உனக்கு உன் புருஷன். சரி. இப்ப நீ என்ன பேரன் கொண்டாட்டி? பேரன் கொண்டாட்டியா? ஆமா. நீ வந்து என்ன என்னன்னு கூப்பிடுவ? என்னன்னு கூப்பிடுவ? தாத்தான்னு கூப்பிடுவியா? ஏன்னா முருகனே என் பேரன். நீ முருகனை கட்டிக்கிட்டா பேரன் கொண்டாடி பேத்தி. தாத்தா பெரியாளா பேத்தி பெரியாளா? அந்த சத்தத்தோட வாய் வரணும். முருகனை கட்டினா ஓ வேற பாரு. தாத்தா பெரியாளா பேத்தி பெரியாளா? தாத்தான பெரியாளு, நான் தான் பெரியாள். சரி, ஏன் உனக்கு பேச போக மாட்டேன் இன்னிச்சுச்சா? ஏன் இப்ப மட்டும் கசக்குது உனக்கு? நீ பயப்படாதனே. நான் கட்டினாதானே பேத்தி. நான் இன்னும் கட்டலையே. சின்ன கொள்ளு பேத்தி, சின்ன கொள்ளு பேத்தி. நீ ஞாபகம் வச்சுக்க. அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோர் இருப்பதை விமடுத்து சொல்லும். கேளாமா? நான் கட்டினா தானே உங்களுக்கு பேத்தி. நான் கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியா? எனக்கு முருகனை பிடிக்கல. முருகனை கட்ட மாட்டியா? கட்ட மாட்டேன். முருகனை கட்டாம அந்த இடத்துல நீ போயிருவியா? பாப்போம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? முருகனை கட்டாம எப்படி? நீங்க பெரிய ஆளா நிரூபிக்கிறாங்க. அந்த முருகனை கூட்டிட்டு வந்து எனக்கு முடிஞ்சா கல்யாணம் பண்ணி வச்சு என்னை உங்க பேத்தி ஆக்கிட்டு அப்புறம் பெரிய ஆளா நிரூபிங்க. எப்ப நீ மாலைய மாத்திரியோ அப்ப நீ என் பேத்தி தானே? காலையில 6 மணிக்கு முருகன் கழுத்துல மாலை போடும்போது நீ மட்டும் தலையை குடி. தலை கடாம விட்ட மாதிரி உன் மண்டை கட்டமட அப்படி காசு வாங்கிறியோ நீ ஊர்ல? அன்பில்லா கண்மை குட்டி, அறிவில்லா கண்மை குட்டி, புத்தி இல்லா புத்தி குட்டி, ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை குட்டி. ஏத்த குட்டி கொடுக்குது அறிவில மனசிறுவையா? இன்று மாலை சூரியதோ அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை இங்க ஓடுற இங்க ஓடுற மூக்குல முழுசா இருக்க அந்த மூக்காந்த என்னைக்காச்சும் இந்த கட்டை வச்சு நான் உடைக்கல என் பேரை மாத்திக்கிறேன். இன்னைக்கு நாடகம் இல்ல, பிரம்ம உடிச்சம் இல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். வருகின்றேன் நாராயணா, உங்களோட சந்தேசத்துக்கு கண்டிப்பா அந்த பதில் சொல்றேன் உங்களுக்கு. வருகின்றேன். மல்லல்ல குத்துனது மாதிரி குத்திட்டு போயிருந்தாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் கை கால் முளைச்சமா இருந்துக்கிட்டு எம்பிட்டு போச்சு. கட்டையை வச்சு மூஞ்சியை உடைக்கி திரியிறாரு. என்ன நீ ஒத்துக்கிறாதனே? முருகன் வந்து என்னை கட்டுனாத்தான் நான் அவருக்கு பேத்தி. அதுவரையும் நான் தான் பெரிய ஆளு. சரியா? கட்டிடுவாரு கட்டிடுவாரு. கட்டாட்டி காசு கொடுக்க மாட்டாங்களோ? கட்டலன்னு சொன்னா கால் ரெண்டையும் கையையும் கட்டி இங்கேயே போட்டு போயிடுவான். இதெல்லாம் எதற்காக? நீங்க காலையில கொடுக்குற காசுக்காகவா? இல்லை, இப்படியெல்லாம் பேசினாதான் என்னுடைய குலக்கடவுளான முருகப்பெருமான் நேரம் அங்கே வருவார். இவர் ரோசப்பட்டு இந்த ஆளையெல்லாம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சு சமாளிக்க முடியல. எப்படித்தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அதனால கூட்டி கொடுக்குறவரு
நிச்சயம் முருகப்பெருமான் நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு இம்சை போய் தொலைஞ்சிருச்சு, இன்னொரு மிகப்பெரிய இம்சை வேலோட காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஓட கொடுத்த போதும், இருந்தாலும் அவருக்காகத்தானே எல்லாமே. முருகா விரைவில் வாருங்க. அரோகரா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.